Praise Lord, brothers and sisters. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் எல்லோரையுமே வாழ்த்துகிறேன். போன வாரம் நம்ம நியாய தீர்ப்பை குறித்து நம்ம ஒரு செய்தியை கேட்டிருப்பீங்க. நியாய தீர்ப்பு நாளிலே நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அதனால நம்முடைய நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் கிருபை உள்ள வார்த்தைகளா இருக்கணும், கர்த்தருக்கு பிரியமுள்ள வார்த்தைகளா இருக்கணும்ன்றதை பார்த்தோம். இந்த வாரமும் நியாய தீர்ப்பு நாளை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். நியாய தீர்ப்பு நாளில் இயேசு கிறிஸ்து நம்மிடம் என்ன கேட்க போகிறார், நாம் என்ன செய்தா இன்னும் தகுதியோடு நாம் இருக்க முடியும், நியாய தீர்ப்பு நாளில் அவருடைய வலது பக்கத்திலே நிற்பதற்கு நாம் எப்படி தகுதியோடு இருக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு ஆராய்ந்து பார்க்கலாம். குறிப்பா அந்த செம்மறியாடு வெள்ளாடு தீர்ப்பு நம்ம எல்லோருமே வாசித்திருப்போம், நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அதுல ஒரு ஆவிக்குரிய ஆழமான அர்த்தத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த ஆவிக்குரிய அர்த்தங்களை நாம் புரிந்து கொண்டு இந்த செம்மறியாடு வெள்ளாடு தீர்ப்புல கர்த்தருடைய வலது பக்கத்துல நிற்பது எப்படி அப்படிங்கிறத நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். வாசிக்கலாம். மத்தேயு 25வது அதிகாரம் வசனங்கள் 31 முதல் 33 வரைக்கும். Matthew chapter 25 verses 31 to 33. அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்பொழுது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மெய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறி ஆடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். ஆமென். ஆமென். மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட இரண்டாம் வருகையிலே வரும்பொழுது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். இது நமக்கு தெரிஞ்ச ஒரு வசனம் தான். செம்மறி ஆடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். இப்படி இந்த உலகத்துல இருக்கிற கிறிஸ்தவர்கள் எல்லோரையுமே கர்த்தர் இரண்டாக பிரிக்கிறார். ஏன்னா ஆடுன்னு சொன்னாலே வசனம் தெரிஞ்சவங்களை தான் அவர் ஆடுன்னு சொல்றாரு. புறஜாதிகளை பார்த்து, வசனம் அறியாதவர்களை பார்த்து பிள்ளைகளுடைய அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு போட முடியாதுன்னு சொல்லியிருக்கிறார். அப்ப நாய்கள் என்று ஒரு கூட்டத்தை கர்த்தர் சொன்னாலும் ஆடுகள் என்று வசனம் தெரிந்தவர்களை, குறிப்பா கிறிஸ்தவர்களையும் யூதர்களையும் மாத்திரமே ஆடுகள் என்று சொல்லியிருக்கிறார். இப்ப நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் வலது பக்கத்துல செம்மறி ஆடுகளை போல நம்ம நிக்கணும்னாக்க கர்த்தர் நம்மிடம் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்றத நம்ம வாசித்து பார்க்கலாம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 34வது வசனம் வாசிக்கலாம். Matthew 25 verse 34. அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். ஆமென். ஆமென். ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி வலது பக்கத்தில் நிற்கிற அந்த செம்மறி ஆடுகளை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்றார். அவர் என்ன சொல்றாரு? வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யம். அது எப்படிப்பட்ட ராஜ்யம்? அது இன்னைக்கு நேத்து கிடையாது. உலகம் உண்டானது முதல் அது ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். அப்ப என்ன ரீசன்னால வலது பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு இயேசு கிறிஸ்து ராஜ்யத்தை கொடுக்கிறார்? நித்திய ஜீவனை மட்டும் அவர் கொடுக்கல, நித்திய ஜீவனோடு சேர்த்து அவர் ராஜ்யத்தையும் கொடுக்கிறார். அதுக்கான காரணங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் வசனங்கள் 35 முதல் 36 வரை வாசிக்கலாம். Matthew chapter 25 verses 35 to 36. பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். ஆமேன். ஆமென். பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். இதெல்லாம் நம்ம படிச்சிருந்திருப்போம். அநேக பேர் நீங்க இந்த வசனங்களை புரிஞ்சுக்கிட்டு நீங்க ஏழைகளுக்கெல்லாம் உதவி செய்யறவங்கள தான் இருப்பீங்க. பட் இங்க கர்த்தர் ஏழைகளுக்கு மட்டும்தான் உதவி செய்ய சொல்றாரா? இல்ல இதுல ஏதாவது ஆவிக்குரிய அர்த்தத்தை அவர் பொதிந்து வைத்திருக்கிறாரா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா 40வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 25:40. Matthew 25:40. அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். ஆமென். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, இவங்க என்ன கேள்வி கேட்கிறாங்க? ஆண்டவரே, உங்களை நாங்க எப்ப பசியா பார்த்தோம்? உங்களை எப்ப நாங்க தாகமாக கண்டும் அது தாகத்தை தீர்த்தோம்? இந்த கேள்வி பரிசுத்தவான்கள் கேட்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சொல்கிற பதில் என்னது? மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். அப்ப என் சகோதரர்னு சொல்லி
வலது பக்கம் இருக்கிறவங்கள தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இந்த சிறியவர்களுக்கு நீங்க என்ன செஞ்சீங்களோ அதை எனக்கே செய்தீர்கள். அப்ப இயேசு கிறிஸ்து தமது சகோதரர்கள் என்று பாவிகளோட தம்மை ஒப்பிட்டு பேசவே மாட்டார். உங்களை நான் ஊழியக்காரர் என்று சொல்ல மாட்டேன், நீங்கள் என்ன சிநேகிதர் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அப்ப கர்த்தருக்கு சிநேகிதரும் சகோதரருமா இருப்பவர்கள் யாரு? சத்தியத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் மாத்திரமே. யார் என் தாய், யார் என் சகோதரன்? பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே என்னுடைய தாயும் சகோதரனுமாய் இருக்கிறார் என்று இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். வலது பக்கத்துல நிக்கிறவங்களை பார்த்துதான் மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். இங்க இயேசு கிறிஸ்து பிசிக்கல் பசியை பத்தி தான் பேசுறாரா? பிசிக்கமா தாகமா இருக்கிறத வந்துட்டு பேசுறாரா? அப்படின்னா அப்ப ஏழைகளுக்கு சாப்பாடு போட்டா பரலோக ராஜ்யத்துக்கு போயிடலாமா? இப்ப கர்த்தர் ஒருவர்னு நமக்கு தெரிஞ்சுக்கிட்டாலும் சரி, தெரியாட்டியும் சரி, பரவாயில்லையா? அப்ப இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன், என்னை தவிர வந்துட்டு உங்களால பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியாதுன்னு சொல்லி கர்த்தர் வசனங்களை பேசி இருக்கிறார். எவ்வளவோ புறஜாதிகள் கூட ஏழைகளுக்கு வந்துட்டு உதவி செய்யறாங்க. அப்படின்னாக்க ஏழைகளுக்கு உதவி செய்கிற புறஜாதிகள் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியுமா? இன்னைக்கு பெங்களூர்ல பாத்தீங்கன்னா அக்ஷய பாத்ரா ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கு. அதுக்கு பின்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா புறஜாதிகள் தான் வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த அக்ஷய பாத்ரா ஃபவுண்டேஷனுக்கு பின்னாடி அந்த என்ஜிஓல இருக்கிறவங்க எல்லாமே வந்துட்டு புறஜாதிகள். அவங்க இது வரைக்கும் 400 கோடி சாப்பாடு போட்டிருக்கிறாங்க. இந்தியர்கள்ல வந்துட்டு சாப்பாடு இல்லாதவங்களுக்கு 400 கோடி பேருக்கு சாப்பாடு போட்டிருக்கிறாங்க. அப்படின்னா பசியா இருந்து எனக்கு போஜனம் கொடுத்தாயா? இவங்க எல்லாம் இயேசு கிறிஸ்துவ அறியாமலே பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியுமா? இல்ல இந்தியாவில் இருக்கிற பெரும் மணக்காரர்கள்லாம் இருக்கிறாங்க. அசிம் பிரேம்ஜி, சிவநாடார் இருக்கிறாரு. இல்ல வெளிநாட்டுல வந்துட்டு பில் கேட்ஸ், வாரன் பஃபட் இவரை போன்றவர்கள் வந்துட்டு ஆயிரக்கணக்கான கோடிகளை வந்துட்டு சேரிட்டின்னு சொல்லி வெளியில பணத்தை அள்ளி இறைக்கிறாங்க. அப்படின்னா பசியா இருக்கிறவங்களுக்கு இவங்க சாப்பாடு போடுறாங்க, தாகமா இருக்கிறவங்களுக்கு தண்ணி கொடுக்குறாங்க. இவங்க எல்லாம் வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரம் தரிக்கிறவர்களா இருக்கிறாங்க. இப்ப இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்களா இருந்தாலும், கடவுளே கிடையாதுன்னு சொல்லி சொன்னாலும், அப்ப இவங்கள்ட்ட இருக்கிற பணத்தை வச்சு ஏழைகளுக்கு பணம் கொடுத்து ஏழைகளுக்கு சாப்பாடு போட்டு பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியுமானா? போக முடியாது. கர்த்தர் இவை எல்லாவற்றையும் ஆவிக்குரிய அர்த்தங்களோடு பேசி இருக்கிறார். பசியா இருந்தே எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். இப்ப பசின்னா பிசிக்கல் பசி தானே, போஜனம்னா பிசிக்கல் போஜனம் தானே? அது கிடையாது. இயேசு கிறிஸ்து பசியை வந்துட்டு ஆத்தும பசியை பத்தி அவர் பேசி இருக்கிறார். போஜனம் என்பது இங்க ஞான போஜனை பத்தி இங்க கர்த்தர் பேசி இருக்கிறார். இது என்ன பசி, என்ன போஜனம், என்ன தாகம், இந்த தண்ணீருக்குரிய விளக்கம் என்னது, அந்நியன்னா என்ன அர்த்தம், வஸ்திரம் இல்லாது இருக்கிறது என்ன அர்த்தம், வியாதியா இருந்தேன், காவலில் இருந்தேன், இதற்குரிய அர்த்தங்களை நம்ம வசனங்களோடு ஆராய்ந்து பார்க்கலாம். முதலாவது, பசியா இருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். இதை நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம் வாசிக்கலாம். ரெவலேஷன் 3:20. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். ஆமென். ஆமென். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன்னு சொல்றார். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். இப்ப கர்த்தர் நம்மோட கூட போஜனம் பண்ணுவேன்னு சொல்லி சொல்றார். இப்ப என்ன போஜனம்? இப்ப நம்மளோட ஏதோ சாப்பாடு சாப்பிட போறாரா, இட்லி தோசை சாப்பிட போறாரா? நிச்சயமா இது இந்த பூமிக்குரிய உணவை பத்தி இங்க கர்த்தர் பேசவே இல்லை. இது ஞான போஜனத்தை பத்தி கர்த்தர் பேசுறார். அந்த ஞான போஜனத்தை பத்தி பல இடங்களில் வேதத்தில் எழுதி இருக்கிறது. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3வது வசனம். 1 Corinthians 10:3. எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். ஆமேன். எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். இங்க ஞான போஜனம் என்பது வசனத்தை குறிக்கிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. பசியாயிருந்தேன்னு எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள் அப்படிங்கிறது வந்துட்டு வசனத்தை பார்த்துதான் பால் உணவு, திட உணவுன்னு கர்த்தர் பேசுறார். ஆவியானவர் பல இடங்கள்ல பவுல் மூலமா, பேதுரு மூலமா எழுதுனது வந்துட்டு வசனத்தை குறித்து தான். இது பால் உணவு, திட உணவுன்னு சொல்லி கர்த்தர் பேசி இருக்கிறார். இப்ப மற்றவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிப்பதை தான் வந்துட்டு வசனம் என்கிற போஜனத்தை மற்றவர்களுக்கு கொடுப்பதுதான் பசியாயிருந்து எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். அப்படி இல்லைன்னாக்க எவ்வளவோ புறஜாதிகள் கூட ஏழைகளுக்கு சாப்பாடு போட்டு பரலோக ராஜ்யத்துக்கு வந்துட முடியும். இது பிசிக்கலா இன்டர்பிரேட் பண்ணீங்கன்னாக்க புறஜாதிகள் கூட வந்துட முடியும். அப்படின்னா பிசிக்கலா வந்துட்டு நம்ம ஏழைகளுக்கு சாப்பாடு போடக்கூடாதுன்னு கேட்டாக்க நிச்சயமா செய்யணும். இது மனந்திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள்ல இருக்குது. லூக்கா 3ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசித்தாலும், மத்தேயு 3ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசித்தாலும், லூக்கா 3:8 தொடர்ந்து 3:14 வரைக்கும் நம்ம வாசிக்கும் பொழுது ஆகாரத்தை உடையவன் அதை கடவன் என்று எழுதியிருக்கிறது. 2 அங்கிகளை உடையவன் அதை பகிர்ந்து கொள்ள கடவன் என்று. இது மனந்திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள்ல வந்துட்டு கர்த்தர் சொல்றார். இப்ப நம்ம மனந்திரும்பும் பொழுதே ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஏழைகளுக்கு உதவி செய்யற காரியம்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய அடிப்படையான ஒரு விஷயம்.
பட் ஏழைகளுக்கு உதவி செய்யறதுனால எல்லாம் பரலோக ராஜ்யத்துக்கு போயிட முடியாது. அப்படி பார்த்தா பல புறஜாதிகளும் இயேசுவை அறியாம வந்துடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. சோ இயேசுவை அறிந்தவர்கள் மாத்திரம், இயேசுவுக்கு கீழ்ப்படுகிறவர்கள் மாத்திரம், இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்கள் மாத்திரமே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும்னு கர்த்தர் பேசியிருக்கிறார். இந்த வசனத்தை வந்துட்டு நல்லாவே நம்ம புரிஞ்சுக்கணும். பசியா இருந்தேன்னு எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். என்னுடைய முழு அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கலாம். Matthew 5:6. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். ஆமென். ஆமென். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இப்ப இங்க பசின்றது வந்துட்டு பிசிக்கலான பசியா வந்துட்டு வயித்துல இருக்கிற பசியை கர்த்தர் இங்க சொல்லல. தாகம்ன்றது தண்ணீருக்கான தாகத்தை பத்தி இங்க பேசல. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அப்ப தேவ நீதிக்காக நீங்க பசிதாகம் உள்ளவர்களா இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்க, உங்களுடைய பசிதாகத்தை தேவ நீதிக்குரிய வசனங்களை கொடுத்து யாராவது ஒருத்தர் அந்த பசியையோ அந்த தாகத்தையோ தீர்க்கிறாங்கன்னாக்க, அவங்கள பார்த்துதான் கர்த்தர் சொல்லுவார் வந்துட்டு, பசியாயிருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், தாகமாயிருந்தேன் எனக்கு குடிப்பதற்கு தண்ணீர் கொடுத்தீர்கள் என்று இயேசு கிறிஸ்து அவர்களை தான் வந்துட்டு பாராட்டுகிறார். அப்ப நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. நீதி என்பது இந்த உலகத்துக்குரிய நீதி இல்லை. இவங்களுக்கு எல்லாம் நியாயம் கிடைக்கல, நீதி கிடைக்கல, அப்படிப்பட்ட உலகத்துக்குரிய நீதி இல்ல. தேவ நீதிக்காக பசிதாகம் உள்ளவர்கள் என்று வேதம் சொல்லி கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்துவே இந்த பசிதாகத்தை பத்தி பேசுறாரு. இந்த அப்பத்தை குறித்து அவர் பேசுகிறார். வாசிக்கலாம். யோவான் 6ஆம் அதிகாரம் 35வது வசனம். ஜான் 6:35. இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாகம் அடையான். ஆமென். ஆமென். ஜீவ அப்பம் நானேன்னு இயேசு கிறிஸ்து சொல்றாரு. இங்க பிசிக்கலான அப்பத்தை குறித்து பசியா இருந்த எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். இங்க பிசிக்கலான போஜனத்தை குறித்து இயேசு கிறிஸ்து பேசல. ஜீவ அப்பம் நானே. நானேன்னு என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து வார்த்தையான தேவன். அவருடைய வார்த்தையை, அவருடைய வசனத்தை தான் போஜனம் என்று இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். அப்ப ஒரு காலம் நமக்கு பசிக்காது, ஒரு காலம் நமக்கு தாகம் இருக்காதுன்னா இந்த பசி எப்படி அடங்கும்? நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்களா இருந்தீங்கன்னா வசனம் உங்களுடைய பசியை வந்துட்டு போக்குங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய தாகத்தை தீர்ப்பார் என்று வேதம் சொல்லி கொடுக்கிறது. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். 1 Corinthians 3:2. நீங்கள் பலன் இல்லாதவர்கள் ஆனதால் உங்களுக்கு போஜனம் போடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்திற்கு உரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. ஆமென். ஆமென். நீங்கள் பலன் இல்லாதவர்கள் ஆனதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இங்க பால்ன்னு சொல்லி கர்த்தர் வந்துட்டு எதை சொல்றாரு? வசனத்தை தான் சொல்றாரு. பால் உணவு, திட உணவுன்னு சொல்லி வசனங்கள்ல வந்துட்டு அடிப்படை வசனங்கள், அடிப்படை உபதேசங்கள் என்று இருக்கிறது. அதே போல வந்துட்டு பூரணர் ஆகும்படி கடந்து போகணும். பூரணர் ஆகிறதுக்கும் உபதேசங்கள் வந்துட்டு வேதத்தில் இருக்கிறது. அப்ப நீங்க எபிரேயர் 6ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம் படிச்சு பாத்தீங்கன்னா, என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. அப்ப அஸ்திபாரம் அப்படின்ற அடிப்படை உபதேசங்களும் இருக்குது, பூரணர் ஆகிறதுக்கும் உபதேசங்கள் இருக்கிறது. இததான் பால் உணவு, திட உணவுன்னு கர்த்தர் சொல்றார். அப்ப இங்க பால் உணவும் வசனம் தான், திட உணவும் வசனம் தான். அதை குறித்து இன்னொரு வசனமும் வாசிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கலாம். 1 Peter 2:3. நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திரு வசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாய் இருங்கள். ஆமென். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாருங்கள். எதுங்க ஞானப்பால்? திருவசனம் தான் களங்கமே இல்லாத ஞானப்பாலா இருக்கிறது. பால் உணவும் வசனம் தான், திட உணவும் வசனம் தான். பசியா இருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள் அப்படின்னா, நான் தேவ நீதிக்காக பசியா இருந்தேன். என்னுடைய ஆத்மா வந்துட்டு கர்த்தருடைய வார்த்தைக்காக பசியா இருந்தது. எனக்கு ஒரு சுவிசேஷம் அறிவித்ததுனால என்னுடைய அந்த ஆத்மா பசி அடங்கிடுச்சு. இதுதான் பசியா இருந்தேன் போஜனம் கொடுத்தீர்கள். அப்ப இதை நம்ம பிசிக்கலா மட்டும் இன்டர்பிரேட் பண்றதா இருந்தாக்க, உங்களுக்கும் எனக்கும் முன்னாடி எவ்வளவோ வந்துட்டு கோடீஸ்வரர்கள் தான் வந்துட்டு பரலோக ராஜ்யத்துல வந்துட்டு முதலிடம் பிடிப்பாங்க. இங்க கோடீஸ்வரர்களுக்காக, அதிக பேருக்கு சாப்பாடு போடுறவங்களுக்காக கர்த்தர் இங்க எழுதவே இல்லை. வசனத்தை போதிச்சாதான் நித்திய ஜீவனுக்குள்ளார நுழைய முடியும். வசனத்தை போதிக்காதவர்களுக்கு நித்திய ஜீவன்ல இடம் இல்லை. பசியா இருந்தேன் போஜனம் கொடுத்தாயா என்பது சுவிசேஷம் அறிவிப்பது எல்லாருடைய தலைமையிலும் விழுந்த கடமையா இருக்கிறது. வாசிக்கலாம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 12வது வசனம். Hebrews 5:12. காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாய் இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள். ஆமென். ஆமென். நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள்.
பால் உணவு என்பது அடிப்படை உபதேசம். பலமான ஆகாரம் என்பது நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் மாதிரி வந்துட்டு அதை புரிந்து கொள்வது பலமான ஆகாரமா இருக்கிறது. பால் உணவு அடிப்படை உபதேசமா இருக்குது. ரெண்டுமே வசனம் தான். திரு வசனமாகிய களங்கமே இல்லாத ஞானப்பால் என்று நம்ம 1 பேதுரு 2:3 வந்துட்டு வாசிச்சோம். அப்ப பால் உணவும் வசனம் தான், திட உணவும் வசனம் தான். போஜனம் என்பது இது வசனத்தை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்து நானே ஜீவ அப்பம் அப்படின்னு சொல்றார். அப்ப இயேசு கிறிஸ்து தன்னையே ஜீவ அப்பம்னு சொல்றாருனாக்க, அவர் அப்பம்னாக்க அவர் இங்க ஞான போஜனத்தை பத்தி அவர் இங்க பேசிக்கிட்டு இருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து வார்த்தையான தேவனா தம்முடைய வார்த்தையை பத்தி தான் வந்துட்டு அப்பம் போஜனம் என்று இயேசு கிறிஸ்து பேசி இருக்கிறார். இங்க பால் உண்கிறவன் அப்படிங்கிற வசனம் எல்லாம் வந்துட்டு வேதத்தில் இருக்கிறது. பலமான ஆகாரம் அப்படின்ற வசனங்களையும் நம்ம படிச்சோம். இன்னொரு வசனத்தையும் வாசிக்கலாம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 13 முதல் 14 வரைக்கும். Hebrews chapter 5 verses 13 to 14. பால் உண்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாய் இருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்க முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களுடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். ஆமேன். கிறிஸ்தவர்களே 2 வகையை வந்துட்டு கருத்து சொல்றாரு. பால் உண்கிறவன் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் இருக்குது. இவங்க எல்லாம் அடிப்படை உபதேசத்தை வந்துட்டு புரிஞ்சுக்கிறவங்க தான் பால் உண்கிற குழந்தைகள் என்று வேதம் சொல்கிறது. அடுத்து பலமான ஆகாரம், இந்த பால் உணவெல்லாம் குடிச்சிட்டு இவங்க அடிப்படை சத்தியத்துல வந்துட்டு உறுதிப்பட்டவர்கள் வந்துட்டு பலமான ஆகாரத்துக்கு தயாரா இருக்கிறாங்க. பலமான ஆகாரம் பால் உண்பவர்கள், இந்த பால் உணவு திட உணவு இது ரெண்டுமே வசனத்தை குறிக்கிறதா இருக்கிறது. அப்ப நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் அப்படிங்கறத நம்ம படிச்சு பார்த்தோம். அப்ப பசியா இருந்தே எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள் அப்படின்னாக்க இது என்ன பசி? இது ஆத்ம பசியை குறிக்கிறது. நீதியின் மேல் இருக்கிற அந்த தேவ நீதியின் மேல் இருக்கிற ஆத்ம பசி. எவ்வளவு பேரு சரியான உபதேசம் எங்களுக்கு யாராவது சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லி நீதியின் மேல பசிதாகம் உள்ளவர்களா இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு சரியா வந்துட்டு வசனம் போதிக்கப்படுவது கிடையாது. அப்படின்னா அவர்களுடைய ஆத்ம பசிய நீங்க போய் சுவிசேஷம் அறிவிச்சு அந்த ஆத்ம பசியை தீர்த்து வச்சீங்கன்னா உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுவாரு, பசியா இருந்து எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள் அப்படின்னு. ஞான போஜனம் அப்படிங்கிற வார்த்தையை வந்துட்டு படிச்சு பார்த்தோம். ஜீவ அப்பம் நானே அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்றார். திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பால் என்பதை நம்ம வந்துட்டு வாசித்தோம். பலமான ஆகாரம் என்பதும் வேத வாக்கியம் தான், ஞானப்பால் என்பதும் வேத வாக்கியம் தான். சோ வேத வாக்கியத்தை பார்த்துதான் போஜனம் என்று கர்த்தர் பேசி இருக்கிறார். அப்ப ஆவிக்குரிய போஜனம் என்பது தேவ வசனம். அப்ப செம்மறியாடுகள்னா யாருங்க? வலது பக்கம் நிற்கிற செம்மறியாடுகளை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பசியா இருந்து எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள் அப்படின்றார். ஆவிக்குரிய பசியில் உள்ளவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிப்பது இதுதான் செம்மறியாடுகள் செய்கிற ஒரு விஷயம். சுவிசேஷம் அறிவிக்காம யாராலையும் பரலோக ராஜ்யத்துல நுழைய முடியாது. என்கிட்ட நிறைய பணம் இருக்குது, நான் நிறைய ஏழைகளுக்கு சாப்பாடு போடுவேன், நிறைய பேருக்கு நான் தண்ணி கொடுப்பேன், நிறைய பேருக்கு நான் ட்ரெஸ் வாங்கி கொடுப்பேன், இயேசுவை பத்தி நான் வெளியில அறிவிக்கவே மாட்டேன், ஏன்னா எனக்கு வந்துட்டு கடவுள் நம்பிக்கையே இல்லை, இப்படி சொல்ற பணக்காரர்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. பட் இப்படியெல்லாம் வந்துட்டு பணத்தை வச்சு ஏழைகளுக்கு சாப்பாடு போட்டு இது போயிட முடியாது. உண்மையிலே நமக்கு ஏழைகள் மேல அன்பு இருந்துச்சுனாக்கா நம்ம ஏழைகளுக்கு உதவி செய்வோம். எதனால? கர்த்தர் நிமித்தம் உதவி செய்கிறோம். இது உங்களுடைய விசுவாசத்தின் கிரியையா இருக்கிறது. ஏழைகளுக்கு உதவி செய்வது என்பது எல்லாருடைய தலைமையிலும் விழுந்த ஒரு கடமையா இருக்கிறது. பட் அதன் மூலமா மட்டுமே பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவை குறித்து வசனங்களை மற்றவர்களுக்கு பேசுவது இது சாப்பாடு போடுறதை விட இது மேலான ஒரு காரியமா இருக்குது. சாப்பாடும் போடணும், அதே போல வசனத்தையும் வந்துட்டு மற்றவர்களுக்கு போதிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். ரொம்ப அடிப்படையானது சுவிசேஷம் அறிவித்து மற்றவர்களுடைய ஆத்ம பசியை வந்துட்டு போக்குவது. இது ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு காரியமா இருக்குது. 2வது விஷயமாக இயேசு கிறிஸ்து கேட்பது, தாகமாய் இருந்தேன் எனக்கு தாகத்தை தீர்த்தீர்கள் அப்படிங்கிறார். ஒரு கூட்டத்தை பார்த்து எனக்கு நீங்க தண்ணீரை கொடுக்கல அப்படிங்கிறார். அப்ப இது என்ன தாகத்தை குறிக்கிறது? நம்ம ஏற்கனவே வாசித்தோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இங்க பசியும் இருக்குது, தாகமும் இருக்குது. தேவ நீதியின் மேல தாகமா இருக்கிறீங்களா? வசனத்துக்காக தாகமா இருக்கிறீங்களா? பரிசுத்தாவிக்காக தாகமா இருக்கிறீங்களா? உங்களுக்கு தாகத்தை தீர்ப்பதற்கு கர்த்தர் யாராவது ஒருத்தரை அனுப்பி விடுவார். அதே போல யோவான் 6ஆம் அதிகாரம் 35வது வசனத்திலையும் வாசித்தோம் வந்துட்டு, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் ஒரு காலும் தாகமடையான். அப்போ ஒரு காலம் தாகமே நமக்கு வராதுன்னா இது என்ன தாகத்தை பத்தி கர்த்தர் இங்க பேசுறாரு? வசனத்தின் மேல இருக்கிற ஒரு தாகம், ஆத்தும தாகத்தை குறித்து பேசுறார். இயேசு கிறிஸ்துவே ஒரு முறை தாகமா இருந்த பொழுது இந்த ரகசியத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்து தாகமா இருந்த அந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். யோவான் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கலாம். John 4:8. அப்பொழுது சமாரியா நாட்டாள் ஆகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் முள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தா என்றார். ஆமென். ஆமென். இங்கதான் அந்த ரகசியமே அடங்கி இருக்குது. யோவான் 4ஆம் அதிகாரத்துல சமாரியா நாட்டு வழியா இயேசு கிறிஸ்து போகிற பொழுது
அவர் தாகமா இருந்தார். அப்போஸ்தலர்கள் எல்லாரும் சாப்பாடு வாங்குறதுக்காக அவங்க வெளியில போயிருந்தாங்க. இயேசு கிறிஸ்து மட்டும் தனியே நிற்கும் பொழுது அந்த சமாரிய ஸ்திரீ வந்து தண்ணீர் மல்ல வரும் பொழுது இயேசு கிறிஸ்து என்ன கேட்கிறாரு? தாகத்துக்கு எனக்கு தண்ணீர் தா என்று கேட்கிறார். அவர் கேட்கறதுல பிசிக்கலா அவருக்கு தாகமா இருந்தார் தான். ஆனா இங்க வந்துட்டு தண்ணீருக்கு இன்னொரு ஒரு முக்கியமான அர்த்தத்தையும் ஆவிக்குரிய அர்த்தத்தையும் இயேசு கிறிஸ்து சொல்றார். அந்த பெண்மணி என்ன கேட்கிறா? சமாரிய ஸ்திரீ வந்துட்டு 9வது வசனத்துல, நீர் யூதனா இருக்க சமாரிய ஸ்திரீ ஆகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம்? யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் கொடுக்கல் வாங்கல் எதுவுமே கிடையாது, எப்படி என்கிட்ட நீங்க தண்ணி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப இயேசு கிறிஸ்துவின் பதில வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். யோவான் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கலாம். ஜான் 4:10. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். ஆமென். அவன் இயேசு கிறிஸ்து இங்க 2 தாகத்தையும் 2 தண்ணீரையும் வந்துட்டு கம்பேர் பண்றாரு. நான் உங்ககிட்ட கேட்டது நார்மல் வாட்டர் தான், தண்ணீரை தான் கேட்டேன். பட் நான் யாருன்றது உனக்கு தெரிஞ்சிருந்தா நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். இயேசு கிறிஸ்து ஜீவ தண்ணீரை பத்தி பேசுறார். அப்படின்னா அப்ப அந்த ஜீவ தண்ணீருக்குரிய அர்த்தம் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப அடுத்த வசனங்கள்ல அந்த பெண்மணி வந்துட்டு திரும்ப அந்த சமாரிய ஸ்திரீ கேட்கிறாங்க, ஆண்டவரை மொண்டு கொள்ளவும் இடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறும் ஆழமா இருக்கிறதே, பின்னை வந்துட்டு எங்கே இருந்து உனக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும் அப்படின்னு சொல்லி இந்த ஜீவ தண்ணீர்னா என்னன்னே தெரியாம அந்த பெண்மணி கேட்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அந்த ஜீவ தண்ணீரை பத்தி திரும்பவும் பேசுறார். யோவான் 4ஆம் அதிகாரம் 13 முதல் 14 வசனங்களை வாசிக்கலாம். ஜான் சாப்டர் 4 verses 13 to 14. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் என்றார். ஆமேன். இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும் அப்படின்னாக்க நார்மல் வாட்டரை பத்தி இயேசு கிறிஸ்து நித்திய ஜீவனுக்குரிய அந்த நியாய தீர்ப்புல கேள்வியை கேட்க மாட்டார். நான் தாகமாயிருந்தேன், குடிப்பதற்கு தண்ணீர் கொடுத்தீர்களா அப்படின்ற கேள்வி அவர் கேட்கிறது வந்துட்டு சாதாரண தண்ணியை பத்தி அவர் கேட்கல. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் உருகிற நீரூற்றா இருக்கும். இங்க ஜீவ தண்ணீர் என்பது பரிசுத்த ஆவியானவர் தான் இயேசு கிறிஸ்து பேசுறார். தாகமாயிருந்தேன், எனக்கு குடிப்பதற்கு தண்ணீர் கொடுத்தீர்களா? பரிசுத்தாவியை பெறுவதற்கு ஆவலா இருந்தேன், எனக்கு பரிசுத்தாவியை பெறுவதற்குரிய வசனங்களை போதித்தீர்களா? பரிசுத்தாவியை நான் பெறும்படிக்கு என்னை வழி நடத்தினீர்களா? இந்த கேள்வியை தான் இயேசு கிறிஸ்து கேட்கிறார். வெறுமனே தண்ணி கொடுத்தெல்லாம் பரலோகத்துக்கு யாருமே போக முடியாது. பரலோக ராஜ்யத்துல நுழைறதுக்கு வெறுமனே வந்துட்டு தண்ணீர் பந்தல் போட்டுட்டு தண்ணீர் கொடுக்கறவங்க பல பேர் இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவ அறியாதவர்கள் தண்ணீர் பந்தல்ல தண்ணீர் கொடுக்கறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அப்படியெல்லாம் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. அந்த நற்கரியை நம்ம கர்த்தர் மேல இருக்கிற அன்புல நம்ம செஞ்சாகணும். கர்த்தர் மேல இருக்கிற அன்புல ஏழைகளுக்கு உதவி செய்யறது ஒரு அடிப்படையான ஒரு கட்டளையா இருக்கிறது. இதற்கு பெயர் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள். எல்லாம் ஞானஸ்நானத்துக்கு முன்னரே இருக்க வேண்டிய அடிப்படையான கனிகளா இருக்கிறது. பட் ஞானஸ்நானம் பெற்றுட்டோம் அப்படின்னு சொன்னாக்க நம்மிடம் கர்த்தர் எதிர்பார்ப்பது, நீ சுவிசேஷம் அறிவிச்சியா? பரிசுத்தாவியை மற்றவர்கள் பெரும்படிக்கு அவர்களுடைய தாகத்தை தீர்த்தாயா? இந்த ஜீவ தண்ணீருக்குரிய அந்த கரெக்டான அர்த்தத்தை ஒரு வசனத்துல இயேசு கிறிஸ்து பேசுகிற வசனத்திலே நம்ம புரிஞ்சுக்கலாம். யோவான் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 37 முதல் 39 வரை. John chapter 7 verses 37 to 39. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமை அடையாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. ஆமென். ஆமென். ஜீவ தண்ணீர் என்பது பரிசுத்த ஆவியை குறிப்பதுன்னு சொல்லி இந்த 3 வசனங்களை படிச்சிட்டோம். 37வது வசனத்துல ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் அப்படிங்கிறார். என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் அப்படிங்கிறார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் தான் ஜீவ தண்ணீர் என்று வேதம் சொல்கிறது. அப்ப தாகமாயிருந்தேன், எனக்கு குடிப்பதற்கு தண்ணீர் கொடுத்தீர்களா என்பது வெறுமனே வந்துட்டு சாதாரண வந்துட்டு தாகத்தை குறிச்சு, தண்ணீருக்குரிய தாகத்தை குறிச்சு இங்க பேசல. ஆத்ம தாகத்தோட இருப்பவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். அப்ப இந்த ஆத்ம தாகத்தோட இருப்பவர்களுக்கு வசனத்தை கொடுத்து பரிசுத்தாவியை பெறுகிற பிள்ளைகளா நம்ம மாத்திட்டோம்னா அவங்களுடைய தாகத்தை நம்ம வந்துட்டு தணிச்சிட்டோம்னு சொல்லி அர்த்தம். சுவிசேஷம் அறிவித்தால் மட்டும்தான் பரலோக ராஜ்யம்.
பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்களா? போஜனம் என்கிற வசனத்தை நீ போதித்தாயான்னு கேட்கிறார். தாகமாயிருந்தேன், எனக்கு குடிப்பதற்கு தண்ணீர் கொடுத்தாயா? பரிசுத்தாவியை பெறுகிற பிள்ளைகளா நீங்க மத்தவங்களை நீங்க மாத்துனீங்களா? இந்த கேள்வியை தான் நியாயத்தீர்ப்பு நாள்ல அவர் கேட்பாரே ஒழிய, சாப்பாடு போட்டியா, தண்ணி கொடுத்தியா? சுவிசேஷம் அறிவிக்கிறவங்க ஆட்டோமேட்டிக்கா சாப்பாடு போடுவாங்க. ஏழைகளுக்கு வந்துட்டு உதவிகள் என்பது ஆட்டோமேட்டிக்காவே கர்த்தர் பெயர்ல இருக்கிற அன்புல வந்துட்டு இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் வழக்கமாவே செய்வாங்க. பட் அது மட்டுமே உங்களுடைய நித்திய ஜீவனை வந்துட்டு அது முடிவு செய்ய மாட்டாது அப்படின்றத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 13வது வசனம். 1 Corinthians 12th chapter verse 13. நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். ஆமென். ஆமென். எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். ஒரே பரிசுத்த ஆவியானவரால் தான் எல்லாருமே தாகம் தீர்க்கப்படுகிறோம். பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தாயா? தாகமாயிருந்தேன், எனக்கு குடிப்பதற்கு தண்ணீர் கொடுத்தாயா? தண்ணீர் என்பது பரிசுத்த ஆவியை குறிக்கிறது என்று இந்த எல்லா வசனங்களுமே நமக்கு சுட்டி காட்டுகிறது. வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4வது வசனம். 1 Corinthians 10:4. எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. ஆமீன். எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். அப்ப ஞானபானம் என்பது அது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. எல்லாருமே ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த தண்ணீர் எங்க இருந்துங்க வந்துச்சு? ஞான கண்மலை இல்லைங்களா? சாதாரண கண்மலை இல்ல, அது ஞான கண்மலை. அந்த கண்மலை கிறிஸ்துவே. இயேசு கிறிஸ்துவின் மூலமா தான் பரிசுத்த ஆவியை பெற முடியும்னு சொல்லி இந்த வசனம் தெளிவா சொல்லுது. பழைய ஏற்பாட்டுல மோசே போய் அந்த ஞான கண்மலை வந்துட்டு அடிக்கிறார். அடிச்சனமே அதன் வழியா தண்ணீர் வந்துட்டு புறப்பட்டு வருகிறது. அந்த ஞான கண்மலை என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அந்த தண்ணீர் என்பது பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மட்டும்தான் பரிசுத்த ஆவியை பெற முடியும் என்பது இந்த ஒரு விஷயமா அத்தாட்சியா இருக்கிறது. அப்ப அந்த தண்ணீர் என்பது பரிசுத்த ஆவி, ஜீவ தண்ணீர் என்பது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது என்பதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கலாம். ரெவலேஷன் 21:6. அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன். தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன். ஆமென். தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன். நித்திய ஜீவனை அடைந்தவர்களுக்கு எப்படி தாகம் வரும்? நித்திய ஜீவன் அடைந்தவர்களுக்கு தாகமே இருக்காது. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன். ஜீவ தண்ணீர் ஊற்று என்பது பரிசுத்த ஆவியானவரை நான் இலவசமாய் கொடுப்பேன்னு இயேசு கிறிஸ்து சொல்றார். இதை பத்தி தான் பழைய ஏற்பாட்டிலையும் ஆவியானவர் நிறைய வசனங்கள் எழுதியிருக்கிறார். வாசிக்கலாம். சங்கீதம் 143 வசனம் 6. Psalm 143 verse 6. என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன். வறண்ட நிலத்தை போல் என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. ஆமென். ஆமென். என் ஆத்துமா உண்மையில் தாகமாய் இருக்கிறது. அப்ப இது ஆத்ம தாகத்தை பத்தி தாங்க இயேசு கிறிஸ்து பேசுறாரு. இது தெளிவாவே வசனம் சொல்லுது, என் ஆத்மா உண்மையில் தாகமா இருக்கிறது. உங்களுக்கு கர்த்தர் பேர்ல தாகம் இருக்குதா? உங்களுக்கு வந்துட்டு இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை அறிஞ்சுக்கணும், கர்த்தரை அறிகிற அறிவுல வளரணும், பரிசுத்தமாகணும்ன்ற ஒரு தாகம் இருக்குதா? உங்களுடைய தாகத்தை பரிசுத்தாவியானவரை கொடுத்து இயேசு கிறிஸ்து நிச்சயமா தீர்த்து வைப்பார். அதற்கு யாராவது ஒரு சகோதரனையோ சகோதரியை அனுப்பி வச்சு அவங்க கொடுக்குற வசனத்தின் மூலமா முதல்ல நம்ம மனம் திரும்பி அந்த போஜனத்தை வந்துட்டு சாப்பிட்டு நம்ம பசியாறி அதன் பிறகு அந்த வசனத்தின் மூலமா பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்வது, இப்படிதான் வந்துட்டு தாகம் தீர்க்கப்பட முடியும். இது ஆத்ம தாகத்தை குறித்து தான் இயேசு கிறிஸ்து நியாய தீர்ப்பு நல்ல கேள்வி கேட்கிறாரு. இது வெறுமனே சாப்பாடு போட்டு இல்ல தண்ணீர் கொடுத்து பரலோக ராஜ்யத்துக்கு போயிடலாம்னா அநேக புறஜாதிகள் நமக்கு முன்னாடி போய் நிற்பாங்க. சோ அந்த மாதிரி இயேசு கிறிஸ்து பிசிக்கல் கான்டெக்ட்ல பேசவே இல்லை. சங்கீதம் 63 முதல் வசனம் வாசிக்கலாம். Psalm 63 verse 1. தேவனே, நீர் என்னுடைய தேவன். அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. ஆமேன். ஆமென். என் ஆத்துமா உம்மேல் தாகமா இருக்கிறது. 2 வசனத்துல இதேதான் படிச்சோம். என் ஆத்துமா உம்மேல் தாகமா இருக்கிறது. ஆத்தும தாகத்தை தணிப்பது பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தாங்க தணிக்க முடியும். சோ நம்ம த்ரோட்டுக்கு ஏத்த தண்ணீர் வந்துட்டு இது கிடையாது. தாகமா இருந்து எனக்கு தண்ணீர் கொடுத்தீர்களா என்கிற கேள்வி வந்துட்டு அது வந்துட்டு பிசிக்கலான தண்ணீரை பத்தி இயேசு கிறிஸ்து பேசல. பரிசுத்த ஆவியை மற்றவர்கள் பெறுவதற்கு நீங்க என்ன செஞ்சீங்க?
மத்தவங்களுடைய ஆத்ம பசியை தீர்க்கறதுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க? இந்த கேள்விதான் கேட்கிறார். அப்ப சுவிசேஷம் அறிவிக்காம யாருமே பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நேத்து வரைக்கும் அறிவிக்கலையா? பரவாயில்ல, இன்னையில இருந்து அறிவிப்போம். விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று வேதம் சொல்கிறது. அப்ப விசுவாசத்தை உடைய பிள்ளைகளா இருந்தாக்க இயேசு கிறிஸ்துவை குறித்து மற்றவர்கள்ட்ட பேசுறதுக்கு நம்ம வெக்கப்படவோ கூச்சப்படவோ கூடாது. வெக்கமோ கூச்சமோ இருந்தாக்க தூக்கி போட்டுருங்க. நமக்கு வேறு வழி கிடையாது. சுவிசேஷம் அறிவிப்பவர்களுக்கு மாத்திரமே நித்திய ஜீவன் உண்டு. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசிக்கலாம். ரெவலேஷன் 22:17. ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன். ஆமென். தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன். இங்க தாகமாய் இருக்கிறவர்களுக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்கிறேன்னு இயேசு கிறிஸ்து பேசுறார். ஜீவ தண்ணீர் என்பது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. அப்ப செம்மறியாடுகள் என்ன பண்ணுவாங்க? ஆவிக்குரிய தாகத்தை பரிசுத்த ஆவியை கொண்டு தணிக்கிற பிள்ளைகளா இருப்பாங்க. மற்றவங்களுக்கு ஆவிக்குரிய பசி இருந்துச்சுனாக்க வசனத்தை கொண்டு அந்த பசியை ஆற்றுகிறவர்களா செம்மறியாடுகள் இருப்பாங்க. இயேசு கிறிஸ்துவின் உண்மையான பிள்ளைகள் செம்மறியாடுகள் ஆவிக்குரிய தாகத்தை பரிசுத்த ஆவியை கொண்டு தணிக்கிற பிள்ளைகளா இருப்பாங்க. அப்படின்னா உங்கள்ட்ட நியாய தீர்ப்பு நாள்ல இயேசு கிறிஸ்து கேட்க போறது, மற்றவங்களுக்கு நீ வசனம் போதிச்சியா? வசனம் என்கிற போஜனத்தை கொடுத்தாயா? பரிசுத்த ஆவி என்கிற அந்த தண்ணீரோடு போய் நீ மற்றவங்களுடைய தாகத்தை நீ தீர்த்தாயா? இந்த கேள்வியை தான் கேட்க போறாரு. நான் எப்படி பிரதர் அறிவிக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி நீங்க கேட்கலாம். உங்களுடைய மனைவி கிட்ட வசனத்தை பத்தி பேசுங்க, கணவர்கிட்ட வசனத்தை பத்தி பேசுங்க, பிள்ளைகள்கிட்ட பேசுங்க, அப்பா அம்மாட்ட பேசுங்க, உங்க சொந்தக்காரங்க, நண்பர்கள், அண்ணன் தம்பி, பக்கத்து வீடு, எய்த்த வீடு, பழைய சபையில இருக்கிறவங்க, டெய்லி அன்றாடம் சந்திக்கிறவர்கள், உங்க வீட்டுல யாராவது வந்துட்டு வேலை செய்யறதுக்கு வந்தாங்கன்னாக்கா அவங்கள்ட்ட வந்துட்டு பேசுங்க. நீங்க வேலை செய்யறதுக்கு வெளியில போனீங்கன்னாக்கா உங்களோடு கூட வேலை செய்கிறவர்கள்ட்ட வசனத்தை குறித்து பேசுங்க. எல்லாரிடமும் வசனத்தை குறித்து பேசுவது சமயம். வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாக திருவசனத்தை பிரசங்கம் பண்றது 1:1 பிரீச்சிங்கை தான் இயேசு கிறிஸ்து பேசுறார். இங்க மேடை போட்டு பேசுறதையோ ஒரு 100 பேரை கூட்டி பேசுறதையோ இயேசு கிறிஸ்து அதை இங்க வந்துட்டு சொல்லல. தனிப்பட்ட முறையில சுவிசேஷம் அறிவிச்சியா? உன்னோட கூட அன்றாடம் வந்துட்டு சந்திக்கிறவர்களிடம் நீ சுவிசேஷம் அறிவிச்சியா? இந்த கேள்வியை தான் இயேசு கிறிஸ்து கேட்கிறார். அப்ப அந்நியனா இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டாயா? இதன் அர்த்தம் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்நியன் என்பது கிறிஸ்துவுக்கு அந்நியமாய் இருந்தவன். சபைக்கு அந்நியமாய் இருக்கிறவன தான் அந்நியன். இந்த வார்த்தை வந்துட்டு புதிய ஏற்பாட்டிலே நிறைய வசனங்கள்ல வந்திருக்குது. வாசிக்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். எபேசியன்ஸ் 2:12. அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவன் அற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். ஆமென். ஆமென். அந்நியர்கள் அப்படின்ற வார்த்தை இந்த வசனத்துல வந்திருக்குது இல்லைங்களா? அக்காலத்துல கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியருமா நாம எல்லோருமே இருந்திருக்கிறோம். புறஜாதிகளா இருந்த நாமெல்லாம் எப்படி இருந்திருக்கிறோமா? இயேசு கிறிஸ்துவுக்கு அந்நியர்களா இருந்தோம். இன்னைக்கு நம்ம அவரோடு கூட சமீபமா இருக்கிறோம். இன்னைக்கு அவருக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம மனம் திரும்பி இருக்கிறதுனால இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளா இருக்கிறோம். அப்ப அந்நியர்களா இருந்த நம்மளை வந்துட்டு அவர் சமீபமா ஆக்கி இருக்கிறார். அப்படின்னா நீங்களும் ஒரு அந்நியரை பாக்குறீங்களா? சபைக்கு வெளியே இருப்பவர்கள் மாத்திரமே அந்நியர்கள். சபைக்குள்ளார இருக்கிறவங்க சகோதரர்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்ப சகோதரர்கள் அந்நியர்கள்ன்ற வார்த்தை பக்கத்திலே ஒரே வசனத்திலே கர்த்தர் எழுதி இருக்கிறார். அப்ப சபைக்கு வெளியே இருக்கிற அந்நியர்களை நீங்க பாக்குறீங்களா? அந்த அந்நியர்களை வந்துட்டு சுவிசேஷம் அறிவித்து அவங்களுடைய பசியை ஆத்தி பரிசுத்த ஆவியை கொண்டு அவங்களுடைய தாகத்தை தீர்த்து அவங்கள வந்துட்டு இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில வந்துட்டு கிட்டி சேர்க்கிற பிள்ளைகளா வந்துட்டு நம்ம இருக்கணும். இதைத்தான் வேதம் நமக்கு மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொடுக்கிறது. அந்நியனா இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டாயான்னு கர்த்தர் கேட்கிறார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19 முதல் 20 வசனங்களை வாசிக்கலாம். எபேசியன்ஸ் சாப்டர் 2 verses 19 to 20. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோடே ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார். ஆமென். ஆமென். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமா இராமல். அதே எபேசியர் 2ஆம் அதிகாரம் தாங்க. நம்ம வந்துட்டு 2வது அதிகாரம் 12வது வசனத்துல என்ன வாசித்தோம்? வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியர்களா பழைய வாழ்க்கையில இருந்தோம். ஆனா இப்பொழுது நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமா இராமல் நீங்க தேவனுடைய வீடா இருக்கிறீங்க. தேவனுடைய வீட்டுல வந்துட்டு ஜீவனுள்ள கற்களை போல இருக்கிறீர்கள் என்று வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. முன்ன நம்ம அந்நியரா இருந்தோம், இன்னைக்கு நம்ம இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளா இருக்கிறோம். அப்ப யாராவது அந்நியர்களை பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா
அப்ப அந்நியர்கள்னாக்க வீடு இல்லாதவங்க, அவங்கள கொண்டு வந்து வீட்டுல வச்சுக்க முடியுமா? நம்மளால வந்துட்டு எல்லா அந்நியர்களையும் கொண்டு வந்து பராமரிக்கிறதுக்கு நமக்கு திராணி இருக்குதா? நம்ம வீட்டுல இடம் இருக்குதா? நமக்கு போதுமான அளவுக்கு வசதிகள் இருக்குதான்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா கிடையாது. அப்ப அந்நியர்கள் என்பது சபைக்கு புறம்பே இருப்பவர்களை வந்துட்டு இயேசு கிறிஸ்துவுக்கு சமீபமான பிள்ளைகளா நீங்க மாத்தணும். இயேசு கிறிஸ்துவுக்கு அந்நியர்களா இருக்கிறவர்களை இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளா மாத்த வேண்டியதுதான் நம்முடைய கடமையா இருக்கிறது. வாசிக்கலாம் கொலோசியர் 1 21 வசனம். கொலோசியன்ஸ் 1:21. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். ஆமீன். ஆமென். யாரங்க இப்பொழுது ஒப்புரவாக்கினார்? முன்னே அந்நியரா இருந்த நம்மளை வந்துட்டு இப்பொழுது வந்துட்டு ஒப்புரவாக்கினார் என்று வேதம் சொல்கிறது. நாம எல்லோருமே இயேசு கிறிஸ்துவுக்கு அந்நியர்களா பழைய வாழ்க்கையில வந்துட்டு இருந்தோம். இப்ப நம்மளுடைய பிள்ளைகளா வந்துட்டு ஒப்புரவாயிருக்கிறோம். அப்படின்னா யாராவது இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்காதவங்க, அவருடைய சத்தியத்தை அறியாதவர்கள், அவருக்கு அந்நியர்களா இருக்கிறவங்கள நீங்க பாத்தீங்கன்னா சுவிசேஷம் அறிவித்து அவங்களுடைய ஆத்தும பசியை போக்கி, பரிசுத்த ஆவியை கொண்டு அவங்களுடைய ஆத்தும தாகத்தை வந்துட்டு போக்கி, அந்நியர்களா இருக்கிறவங்கள இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளா நம்ம மாத்தணும். அப்ப இது சபையில இருக்கிற ஒவ்வொருத்தர் மேலும் விழுந்த கடமையா இருக்கிறது. ஒவ்வொரு சகோதரனுக்கும் ஒவ்வொரு சகோதரிக்கும் சுவிசேஷம் அறிவிப்பது, தனிப்பட்ட நபர்களிடம் சுவிசேஷம் அறிவிப்பது நம்மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. 3 யோவான் 1 வசனம் வாசிக்கலாம். 3 John 1:5. பிரியமானவனே, நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய். ஆமென். பிரியமானவனே என்று காயுவுக்கு இங்க யோவான் வந்துட்டு ஒரு கடிதம் எழுதுறாரு. காயு கிட்ட என்ன சொல்றாரு? நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய். இங்க சகோதரருக்கும் அந்நியருக்கும்னா என்னங்க அர்த்தம்? சகோதரர் என்பது சபைக்குள் இருப்பவர்களை குறிக்கிறது. அந்நியர் என்பது சபைக்கு வெளியே. இயேசு கிறிஸ்துவுக்கு அந்நியர்களா இருக்கிறாங்க இல்லைங்களா? அவருடைய சரீரமாகிய சபையில வந்துட்டு அவர்கள் இல்லாம வெளியில புறம்பா இருக்கிறாங்க இல்லைங்களா? புறம்பா இருப்பவர்களை பார்த்துதான் அந்நியர்கள் என்று வேதம் சொல்லி கொடுக்கிறது. அப்ப நான் அந்நியனா இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டாயா அப்படின்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்துவுக்கு அந்நியர்களா இருக்கிறவங்கள சுவிசேஷம் அறிவித்து கிறிஸ்துவோடு கூட சேர்க்கிற பிள்ளைகளா இருந்தாக்க உங்களை பார்த்து இயேசு கிறிஸ்து நிச்சயமா சொல்லுவாரு, நான் அந்நியனா இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள் அப்படின்னு சொல்லுவார். அப்ப பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். போஜனம் என்பது தேவ வசனமா இருக்கிறது. தாகமா இருந்தேன், குடிப்பதற்கு தண்ணீர் கொடுத்தீர்கள். பரிசுத்த ஆவியை தான் வந்துட்டு குறிக்கிறது ஜீவ தண்ணீர் என்பது. அப்ப அந்நியனா இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்களா? அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு அந்நியர்களா இருக்கிறவங்கள அவங்களுக்கு வசனத்தை போதித்து மனம் திரும்ப வச்சு பரிசுத்தாவினால் தாகம் தீர்க்கப்பட்டு அவங்கள வந்துட்டு சபைக்குள்ளார சேர்க்கிறது. இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில வந்துட்டு அவருக்கு வந்துட்டு சமீபமான பிள்ளைகளா சேர்க்கிறது. இதுதான் நம்முடைய கடமையா இருக்குது. இப்ப வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். நீதியின் வஸ்திரம் என்கிற வார்த்தைகளை படிச்சிருப்பீங்க. ரட்சிப்பின் சால்வை என்கிற வார்த்தைகளை படிச்சிருப்பீங்க. வஸ்திரம் என்பது இது பரிசுத்தவான்களுடைய நீதிகளை குறிக்கிறது. அப்ப ட்ரெஸ் இல்லாத எல்லாருக்கும் உங்களால ட்ரெஸ் வாங்கி கொடுக்க முடியுமா? நம்ம எத்தனை பேரை வந்துட்டு ட்ரெஸ் இல்லாம நம்ம ரோட்ல பார்த்துருக்கிறோம். நம்ம யோசிச்சு பார்ப்போம், ப்ராக்டிக்கலாவே யோசிச்சு பார்க்கலாம். எத்தனை பேரை நம்ம ஆடை இல்லாம பாக்குறோம்? கிட்டத்தட்ட எல்லாருமே ட்ரெஸ் போட்டு தான் இருக்கிறாங்க. அப்ப ட்ரெஸ் இல்லாம ஒரு 1000 பேர் இருந்தா 1000 பேருக்கும் நம்மளால வந்து ட்ரெஸ் வாங்கி கொடுக்க முடியுமா? இங்க பிசிக்கலா இயேசு கிறிஸ்து இதை பேசவே வந்துட்டு இல்லைங்க. ஆரம்பத்துல ஆதாம் ஏவாள் தவறு செய்த பொழுது அவர்கள் நிர்வாணிகளா இருந்தார்கள். ட்ரெஸ் இல்லாம நிர்வாணிகளா இருந்தாங்க. அப்ப நிர்வாணம் என்பது எதை குறிக்கிறது? பாவத்தை குறிக்கிறது. அப்ப ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கிறது எதை குறிக்கிறது? பரிசுத்த ஆவிய உடைய பிள்ளைகளா, பரிசுத்த பிள்ளைகளா, பரிசுத்தவான்களுக்குரிய நீதிகளோடு இருப்பது. இதுதான் வஸ்திரத்தை குறிக்கிறது. வாசிக்கலாம் வெளிப்படுத்தின விசேஷம் 3 வசனம். ரெவலேஷன் 3:4. ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்குண்டு. அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள். ஆமேன். ஆமென். சர்தை சபையில வந்துட்டு கர்த்தர் என்ன சொல்றாரு? தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்கு உண்டு அப்படிங்கிறார். அப்ப வஸ்திரங்களை வந்துட்டு அசுசிப்படுத்துறது, இப்ப ட்ரெஸ்ஸை அழுக்காக்கிக்கிறத பத்தி இயேசு கிறிஸ்து பேசுறாரா? நிச்சயமா கிடையாது. தங்களுடைய நீதியின் சால்வையை, ரட்சிப்பின் வஸ்திரங்களை வந்துட்டு அசுசிப்படுத்தாத ஒரு சிலர் வந்துட்டு சர்தையில இறக்கதாம்பா செய்யறாங்க. அவர்கள் பாத்திரவான்களா இருக்கிறபடியினால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள் அப்படிங்கிறார். அப்ப வெண் வஸ்திரம் என்பது பரிசுத்தவான்களுடைய நீதியை குறிக்கிறது. வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வெண் வஸ்திரம் நீதியின் வஸ்திரத்தை குறிக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 3 வசனம் வாசிக்கலாம். ரெவலேஷன் 3:5. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும்.
ஜீவ புஸ்தகத்தில் இருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். ஆமென். ஆமென். ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். யாருக்குங்க வெண்வஸ்திரம்? ஜெயம் கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு மட்டும்தாங்க வெண்வஸ்திரம், மற்றவர்களுக்கு வெண்வஸ்திரம் கிடையாது. இந்த வெண்வஸ்திரம் என்றதை வெளிப்படுத்தின விசேஷம் முழுக்கவுமே இயேசு கிறிஸ்து எதற்கு ஒப்பிட்டு பேசுகிறார்? வெண்வஸ்திரம் என்பதை வந்துட்டு பரிசுத்தவான்களுக்குரிய நீதியை குறித்து தான் பேசுகிறார். வஸ்திரம் இல்லாது இருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள் அப்படின்னாக்க நீதியின் வஸ்திரத்தை எனக்கு உடுத்துனீங்களான்ற கேள்வியை கேட்பார். சுவிசேஷம் அறிவிச்சு எனக்கு நீதியின் வஸ்திரத்தை நீங்க உடுத்துனீங்களான்ற கேள்வியை கேட்பாரு. பிசிக்கலா ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறத பத்தி இது பேசலாம். ஆனால் அதையும் செய்ய வேண்டும். அது ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். ஏழைகளை கண்டா உதவி செய்யறது, சாப்பாடு போடுறது, தண்ணி கொடுக்கறது, ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் ஒரு அடிப்படையான விஷயம். சுவிசேஷம் அறிவிக்கிறது தான் பிரதானமான காரியமா இருக்கிறது. வாசிக்கலாம் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். ரெவலேஷன் 3:18. நான் நீ ஐஸ்வர்யனாகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்ளுவதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கி கொள்ளவும் நீ பார்வையடையும் படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டுமென்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். ஆமென். அவன் உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன்னு கர்த்தர் சொல்றாரு. என்ன ஆலோசனை? உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்தில் வாங்கி கொள்ளவும் அப்படிங்கிறார். அப்ப நிர்வாணம் என்பது பாவத்தை தான் வந்துட்டு கர்த்தர் நிர்வாணம்னு சொல்றார். ஆரம்பத்துல ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பொழுது அவர்கள் நிர்வாணிகளா இருந்தாங்க. பரிசுத்தாவியை இழந்து போனதுனால, நீதியை இழந்து போனதுனால நிர்வாணிகளா இருந்தார்கள். அப்ப நிர்வாணம் இருக்கக்கூடாதுன்னா கர்த்தர் என்ன சொல்றாரு? என்கிட்ட வெண் வஸ்திரம் வாங்கிக்க அப்படிங்கிறார். அப்ப கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வெண் வஸ்திரம் என்பது பரிசுத்தவான்களுடைய நீதிகளை குறிக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிக்கலாம். ரெவலேஷன் 16:15. இதோ திருடனை போல் வருகிறேன். தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான். ஆமீன். அவன் நான் சீக்கிரமா வரேன்னு கர்த்தர் சொல்றார். தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான். அப்ப வஸ்திரங்களை பாத்துக்கிறதுனா என்னது? நீதியின் வஸ்திரத்தோட இருந்தாதான் என் முன்னாடி நிக்க முடியும் அப்படிங்கிறார். இப்ப இந்த வஸ்திரத்துக்கு ஒரே வசனத்துல டைரக்டாவே கர்த்தர் வந்துட்டு அர்த்தத்தை வெளிப்படுத்தின விசேஷத்தை கொடுத்திருக்கிறார். வாசிக்கலாம் வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ரெவலேஷன் 19:8. சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. ஆமென். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் என்று எழுதியிருக்கிறது இல்லைங்களா? அது சாதாரண வஸ்திரம் இல்ல, சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம். அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளை என்று எழுதியிருக்கிறது. இப்ப பரிசுத்தவான்கள் தேவ நீதியோட நடப்பது இதுதான் வெண் வஸ்திரம், அந்த ரட்சிப்பின் ஆடை என்று வேதம் சொல்லி கொடுக்கிறது. வாசிக்கலாம் ஏசாயா 61ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஐசையா 61:10. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். ஆமீன். அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். இது என்ன வஸ்திரம்? ரட்சிப்பின் வஸ்திரம். இது என்ன சால்வை? நீதியின் சால்வை என்று வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. பரிசுத்தவான்களுடைய நீதி, நீதியின் சால்வை, ரட்சிப்பின் வஸ்திரம். அப்ப வஸ்திரம் இல்லாதிருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தாயா? அப்ப என்ன வஸ்திரத்தை இயேசு கேட்கிறாரு வந்துட்டு? ஏழைகளுக்கு செய்யக்கூடிய உதவிகள் அது ரொம்ப ரொம்ப அடிப்படையானது, எல்லாரும் செஞ்சுதான் ஆகணும். ஆனா சுவிசேஷம் அறிவித்து எல்லாருடைய வந்துட்டு ஆத்ம பசியை வந்துட்டு போக்கணும். பரிசுத்தாவியை கொண்டு மற்றவர்களுடைய ஆத்ம தாகத்தை தீர்க்கிற பிள்ளைகளா இருக்கணும். ஏசு கிறிஸ்துவுக்கு அந்நியர்களா இருக்கிறவங்கள ஏசு கிறிஸ்துவுக்கு பிள்ளைகளா மாத்தணும். அடிப்படையில ரட்சிப்பின் வஸ்திரங்களை மற்றவர்களுக்கு தரிப்பிக்கணும். யார் யாரெல்லாம் ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லாம இருக்கிறாங்களோ அவர்களுக்கு ரட்சிப்பின் வஸ்திரங்களை தரிப்பிக்கிறதுக்காக சுவிசேஷம் அறிவிக்கிறத பத்தி தான் நியாய தீர்ப்பு நாள்ல இயேசு கிறிஸ்து கேள்வி கேட்க போறார். அப்ப நேத்து வரைக்கும் நம்ம அறிவிக்கலையா? இன்னையிலிருந்து அறிவிக்க ஆரம்பிக்க வேண்டியதுதான். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிக்கலாம். ரெவலேஷன் 19:14. பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். ஆமீன். பரலோகத்தில் உள்ள சேனைகள் வந்துட்டு என்ன ட்ரெஸ் போட்டிருக்கிறாங்க?
வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் என்று எழுதியிருக்கிறது. இது பரிசுத்தவான்களுடைய நீதிகளை குறிக்கிறது. இதே மாதிரிதான் வந்துட்டு கலாத்தியர் 3:27 வசனம் வாசிக்கும் பொழுது, உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. அப்ப வஸ்திரம் என்பது கிறிஸ்துவின் நீதியை தரித்துக் கொள்வதுதான் கிறிஸ்துவை தரித்துக் கொள்வது. அப்ப தரித்துக் கொள்வது என்பது என்னது? ட்ரெஸ்ஸை போல வந்துட்டு அணிந்து கொள்வது. கிறிஸ்துவின் சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்ப இயேசுவை போல சிந்திக்கிறது, இயேசுவை போல பேசுறது, இயேசுவை போல நடக்கிறது, அதுதான் இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்வது. அதுதான் ரட்சிப்பின் வஸ்திரம் என்று வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. வாசிக்கலாம் ரோமர் 13:14 வசனம். ரோமன்ஸ் 13:14. துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஆடையை போல தரித்துக் கொள்ள வேண்டும். ட்ரெஸ் போடுற மாதிரி இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்கிறது. இதைத்தான் எபேசியர் 4:24 வசனத்திலையும், மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். புதிய மனுஷனை தரித்துக் கொள்வதுனாக்க என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்துவையே ஆடையாக தரித்துக் கொள்வது, ரட்சிப்பின் வஸ்திரங்களை தரித்துக் கொள்வது. நான் வஸ்திரம் இல்லாது இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்களா அப்படின்னா என்ன அர்த்தம்? செம்மறியாடுகள் என்ன செய்வாங்க? தேவனுடைய நீதிக்கு மற்றவர்களை உட்படுத்துபவர்கள். இவங்கதான் தேவ நீதிக்கு மற்றவங்களை, எப்பா நீ நினைச்சிட்டு இருக்கிறதெல்லாம் நீதி கிடையாதுப்பா, அதெல்லாம் உலக நீதி. தேவ நீதி நீ தெரிஞ்சுக்கோ. தேவ நீதி என்பது இதுதான் சரி, இதுதான் தவறுன்னு வேதத்துல தெளிவாடு இருக்கு. கர்த்தர் செய்யக்கூடாதுன்னு சொன்னதெல்லாம் விட்டுரு, கர்த்தர் செய்யணும்னு சொன்னதெல்லாம் செஞ்சுட்டு தேவ நீதிக்கு உட்பட்டு அவனுடைய பாவங்களை அறிக்கை செய், மன்னிக்க வேண்டியவங்களை வந்துட்டு மன்னிச்சிரு, சுவிசேஷம் அறிவிக்கணும், ஞானஸ்நானம் எடுக்கணும், தேவ நீதிக்கு உட்பட்டு வான்னு சொல்லி மற்றவர்களை தேவ நீதிக்கு நீங்க உட்படுத்தினீங்கன்னா நீங்க மற்றவர்களுக்கு ரட்சிப்பின் வஸ்திரங்களை கொடுக்குறீங்க. அப்படின்னாக்க செம்மறி ஆடுகளை போல நம்ம வலது பக்கத்துல நிக்க முடியும். அப்ப பாவத்தில் உள்ளவர்களை நீதியின் ஆடையால மூடுவது, இதுதான் வஸ்திரம் கொடுப்பது. அப்ப ஆவிக்குரிய போஜனம், பசியா இருந்து எனக்கு போஜனம் கொடுத்தீர்களா? ஆவிக்குரிய போஜனம் என்பது தேவ வசனம். தாகமாயிருந்தேன், எனக்கு குடிப்பதற்கு தண்ணீர் கொடுத்தீர்களா? ஜீவ தண்ணீர் என்பது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்களா? அப்ப அந்நியன் என்பது கிறிஸ்துவுக்கு அந்நியனாய் இருக்கிறவனை இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையா வந்துட்டு மாத்துவது. அதே போல வஸ்திரம் இல்லாத இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்களா? வஸ்திரம் என்பது அது ரட்சிப்பின் வஸ்திரங்களை குறிக்கிறது. அப்ப வியாதியா இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்களா அப்படின்னு கர்த்தர் கேட்கிறார். வியாதி உள்ளவர்களை சந்தித்து நீ இயேசுவை நம்பு, கர்த்தர் உன்னை சுகமாக்குவார்னு சொல்லி மேல கையை வச்சு ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். இது ஒவ்வொருத்தர் மேலும் விழுந்த கடமையா இருக்கிறது. இது ஏதோ பாஸ்டர் பண்ணுவாரு, இல்ல அப்போஸ்தலர் பண்ணுவாரு, தீர்க்கதரிசி பண்ணுவாரு, சுவிசேஷகன் பண்ணணும், இது போதகன் பண்ணணும், இது மேய்ப்பன் பண்ணணும், அப்படியெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு விசுவாசியும் வியாதியஸ்தர் மேல கை வச்சு ஜெபிக்கிறதுக்கு கடமைப்பட்டவர்களா இருக்கிறோம். வாசிக்கலாம் மார்க் 16 வசனங்கள் 17 முதல் 18 வரைக்கும். மார்க் சாப்டர் 16 verse 17 to 18. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றையும் குடித்தாலும் அது அவர்களுக்கு சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். ஆமென். ஆமென். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் என்னென்ன? யாரெல்லாம் அடையாளம் அற்புதம் பண்ணுவா? ஒவ்வொரு விசுவாசியும், ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அற்புதம் அடையாளம் செய்ய முடியும். என் நாமத்தினால பிசாசுகளை துரத்துவீர்கள்னு சொல்லி சொல்றார். இயேசுவின் நாமத்தினால நீங்க ஒவ்வொருத்தரும் பேய் ஓட்ட முடியும். 18வது வசனத்துல கடைசி பகுதியில வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள். அப்போ ஒருத்தவங்க வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்கன்னாக்க அவங்கள போய் நீங்க நல்லா இருக்கிறீங்களான்னு விசாரிக்கிறது மட்டும் இல்லைங்க, அவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஏசப்பா குணமாக்குவார். குணமாக்குறது அவருடைய வேலை, ஜெபிக்கிறது உங்களுடைய விசுவாசம். அப்ப ஏசப்பாவுடைய நாமத்தை சொல்லி நீங்க அவங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி சுவிசேஷம் அறிவிக்கணும், போஜனத்தை முதல்ல கொடுக்கணும், பரிசுத்தாவியை கொண்டு தாகம் தீர்க்கணும். அப்ப நீ மனம் திரும்ப, உனக்கு ஏசப்பா விடுதலை கொடுப்பாரு. இது ஏதாவது பாவத்தினால வந்திருக்கும், நீ மனம் திரும்பினா ஏசப்பா விடுதலை கொடுப்பாரு, ஒன்னும் பிரச்சனை இல்லை. இப்பவே ஏசப்பா நான் பாவி, என்னை மன்னிச்சிருங்க நீ கேடு, மன்னிக்க வேண்டியவங்க எல்லாம் மன்னிச்சிரு, உன்னுடைய பாவங்கள் எல்லாம் அறிக்கை பண்ணு, நான் உனக்கு ஜெபம் பண்றேன், ஏசப்பா உனக்கு குணமாக்குவாருன்னு சொல்லி வியாதியஸ்தர் மேல் கைகளை வைத்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு விடுதலை கொடுப்பார். அப்ப விடுதலை வந்தா அது இயேசுவினாலதான், விடுதலை வரலைனாலும் இயேசுவுக்கு சித்தம் இல்லைன்னு அர்த்தம். விடுதலை வந்தா நம்மளால கிடையாது, விடுதலை வரலைனாலும் நம்மளால கிடையாது. ஒரு சிலருக்கு ஒரு பயம் என்ன இருக்குன்னா, நான் போய் ஜெபிக்கிறேன், குணம் ஆகலைன்னா என்ன தப்பா நினைச்சுக்குவாங்களே. உங்களை எதுக்கு தப்பா நினைக்க போறாங்க? நீங்களா விடுதலை கொடுக்குறீங்க?
உங்களாலையும் என்னாலையும் விடுதலை கொடுக்க முடியாது. இயேசுவின் நாமத்தினாலதான் விடுதலை வருது. விடுதலை ஒருத்தருக்கு கிடைக்குதுன்னா இயேசுவின் நாமத்தினால கிடைக்குது. விடுதலை ஒருத்தருக்கு கிடைக்கலனாக்க இயேசுவுக்கு சித்தம் இல்லைன்னு அர்த்தம். அப்போதைக்கு இயேசுவுக்கு விடுதலை கொடுக்கறதுக்கு சித்தம் இல்லை, அவங்க மனம் திரும்பலன்னு சொல்லி அர்த்தம். அதனால விடுதலை வந்தாலும் நம்ம அதிகமா சந்தோஷப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது கர்த்தருடைய நாமத்தினால் நடக்கிற ஒரு விஷயம். விடுதலை வந்துச்சுனாக்கா ஓகே, ஒரு பாவி மனம் திரும்புறாருன்ற ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆனா அந்த விடுதலை வந்துட்டு கர்த்தராலதான் வருது அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையை செலுத்துகிற பிள்ளைகளா இருக்கணும். விடுதலை வரலைனாலும் நாம அங்க கூனி குறுக வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. ஏன்னா கர்த்தருக்கு அங்க சித்தம் இல்லை. கர்த்தருடைய சித்தத்தை தெரிஞ்சுக்கிட்டு மனம் திரும்ப சொல்லிட்டு நம்ம வந்துட வேண்டியதான். வாசிக்கலாம் மார்க் 16ஆம் அதிகாரம் 20வது வசனம். மார்க் 16:20. அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியையை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆமென். ஆமென். யாருங்க கிரியை நடப்பிக்கிறா? அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். புறப்பட்டு போய் பிரசங்கம் பண்றது யாரு? சீஷர்கள், விசுவாசிகள்லாம் புறப்பட்டு போய் பிரசங்கம் பண்றாங்க. கிரியை நடப்பிக்கிறது யாது? கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து. இப்ப கர்த்தர் கிரியை நடப்பி பாருங்க. நீங்க புறப்பட்டு போனீங்கன்னா போதும். நீங்க புறப்பட்டு வியாதியஸ்தர்களை சந்திக்கிறதுக்கு போனீங்கன்னா கர்த்தர் உங்களுடனே கூட இருந்து கிரியை நடப்பிப்பார். அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். எதுக்காக இந்த அற்புதம் அடையாளம் எல்லாம் பண்றாரு? வசனத்தை உறுதிப்படுத்துவதற்காக. நீங்க அறிவிக்கிற சுவிசேஷம் கரெக்ட் அப்படின்னு உறுதிப்படுத்துவதற்காக கர்த்தர் கிரியை நடப்பிப்பார். கிளம்பி போய் நிக்க வேண்டியதான் உங்களோட வேலை. ஐயோ நான் போனா என்ன பேசுவேன்? கவலைப்படாதீங்க. பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரை உங்களிலிருந்து பேசுகிறார் என்று வேதம் சொல்கிறது. அப்ப நீங்க போய் எதுவும் பேச போறது கிடையாது. நீங்க ஜெபம் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டீங்கன்னாக்க போதும். அப்ப ஜெபம் பண்ணி கிளம்பி போயிட்டா ஆவியானவரே பேசுவார். நீங்க கையை வச்சு ஜெபம் பண்ணீங்கன்னா கர்த்தர் சுகமாக்குவார். கர்த்தரை ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று எழுதி இருக்கிறது. இப்ப நீங்க பரிசுத்த ஆவியோட கிளம்பி போனீங்கன்னாக்க போதும். ஆவியானவர் பேசுவார், ஆவியானவர் சுகமாக்குவார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மட்டும் நீங்க சொல்லுங்க, வல்லமை வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு வெளிப்படும். கர்த்தர் தான் கிரியை நடப்பிக்கிறாரு. புறப்பட்டு போக வேண்டியது சீஷர்களுடைய கடமையா இருக்கிறது. இது வரைக்கும் நீங்க புறப்பட்டு போகலையா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு தெரியாது இதெல்லாம் வந்துட்டு, இனிமேட்டு நான் புறப்பட்டு போறேன் அப்படின்னு சொல்லி புறப்பட்டு போகலாம். அதுக்காக வந்துட்டு ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடாதுன்ற அர்த்தம் இல்லை. அதுதான் நம்பர் 1. புறப்பட்டு போய் சுவிசேஷம் அறிவிப்பது, வசனத்தை போதிப்பது நம்பர் 1. ஏழைகளுக்கு உதவி செய்யறது, அதுக்கும் ஒரு ப்ரையாரிட்டியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒரு லோவர் ப்ரையாரிட்டி இருக்குது. ஏழைகளுக்கு நம்ம சாப்பாடு போடுறது, தண்ணீர் கொடுப்பது, துணிமணி கொடுப்பது, முடிந்த உதவிகளை வந்துட்டு நம்மளால எந்த லெவலுக்கு முடியுமோ அந்த லெவலுக்கு உதவி செய்யறது வந்துட்டு அது நம்ம மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. இதற்கு பெயர் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள். அது அடிப்படையா எல்லா கிறிஸ்தவர்கிட்டையும் இருக்கணும். பட் பிரைமரியா கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்ப்பது சுவிசேஷம் அறிவிக்கிற ஒரு காரியம். வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஆக்ட்ஸ் 14:3. அவர்கள் அங்கே அநேக நாள் சஞ்சரித்து கர்த்தரை முன்னிட்டு தைரியம் உள்ளவர்களாய் போதகம் பண்ணினார்கள். அவர் தமது கிருபையுள்ள வசனத்திற்கு சாட்சியாக அடையாளங்களும் அற்புதங்களும் அவர்கள் கைகளால் செய்யப்படும்படி அனுகிரகம் பண்ணினார். ஆமென். ஆமென். முந்தின வசனம் மாதிரியே தான் இருக்குது. அவர்கள் புறப்பட்டு போய் தைரியத்தோட பிரசங்கம் பண்ணாங்க. யாரை முன்னிட்டு? கர்த்தரை முன்னிட்டு தைரியத்தோட போதகம் பண்ணினார்கள். அவர் தமது கிருபையுள்ள வசனத்திற்கு சாட்சியாக அடையாளங்களும் அற்புதங்களும் அவர்கள் கைகளால் செய்யும்படி அனுக்கிரகம் பண்ணினார். உங்க கையால இயேசு கிறிஸ்து அற்புதம் பண்ணுவாருங்க. நீங்க இயேசுவின் நாமத்தை தைரியத்தோட சொன்னீங்கன்னாக்க போதும். தைரியத்தோட போதகம் பண்ணீங்கன்னாக்க உங்க கையை வச்சு இயேசு கிறிஸ்து அற்புதம் பண்ணுவார். அற்புதம் பண்ண வேண்டியது அவருடைய வேலை, புறப்பட்டு போக வேண்டியது உங்களுடைய வேலை. அப்ப நல்லா ஜெபம் பண்ணிட்டு தைரியமா வந்துட்டு புறப்பட்டு போங்க. தைரியமா புறப்பட்டு போய் சுவிசேஷம் அறிவிச்சீங்கன்னா பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறார் என்று வேதம் சொல்கிறது. அப்படின்னா ஒவ்வொருத்தரும் வியாதியை சுகப்படுத்துறதுக்கு கடமைப்பட்டவர்களா இருக்கிறோம். வியாதியா இருந்தேன் நீ விசாரிக்க வந்தீர்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்றார். இப்ப வியாதியஸ்தர்களை போய் சந்திங்க. சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியஸ்ட் டெக்னிக் வந்துட்டு இதுதாங்க. யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க வியாதியா இருக்கிறாங்களா? அப்ப சும்மா உங்களுக்கு ஒரு ப்ரேயர் பண்றதுக்கு ஒரு 5 நிமிஷம் புறப்பட்டு வரேன். நேரா புறப்பட்டு போங்க. என்ன பேசணுன்றதா அந்த நேரத்துல ஆவியானவர் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு. நீங்க அவங்கள போய் விசாரிச்சீங்கன்னா, ஒரு அன்பு நிமித்தமா விசாரிக்கும் பொழுது அந்த நேரத்துல ஆவியானவர் பேசுவாரு. சுவிசேஷம் அறிவிச்சுட்டு கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் சுகமாக்குவார். சுகமாக்க வேண்டியது கர்த்தருடைய கடமையா இருக்கிறது. புறப்பட்டு போக வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. வாசிக்கலாம் யாக்கோபு 5ஆம் அதிகாரம் வசனம் 14 முதல் 15 வரைக்கும். ஜேம்ஸ் சாப்டர் 5 verses 14 to 15. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். ஆமென். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. இல்ல பிரதர், எனக்கு வியாதியை குணமாக்குறதெல்லாம் எனக்கு தெரியாது,
அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, உங்களோட கூட இருக்கிற மூப்பர்களோட சேர்ந்து புறப்பட்டு போங்க. ஒரு 2 நாள், 4 நாள் அவங்களோட சேர்ந்து அவங்க எங்கெங்கெல்லாம் போறாங்களோ, மூப்பர்களோட சேர்ந்து நீங்க புறப்பட்டு போனீங்கன்னா, சுவிசேஷம் நல்லா அறிவிக்கிறவங்களோட சேர்ந்து புறப்பட்டு போனீங்கன்னா, அவங்களோட போய் நீங்க கத்துக்கலாம். ஒரு தடவ, 2 தடவ, 3 தடவ போய் கத்துக்கிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்களே வந்துட்டு 2 பேரா புறப்பட்டு போங்க. தனியா நம்ம போறத விட எப்பொழுதுமே 2 சாட்சிகள் என்று வேதம் சொல்கிறபடி, ஒண்ணு கணவன் மனைவியா புறப்பட்டு போங்க. அப்படி இல்லைன்னா 2 பேரா போங்க. தனியா போனா நிறைய நேரம் கர்த்தருடைய கிருபை இருக்காது. தனியா புறப்பட்டு போறது வந்துட்டு, அது நிறைய நேரங்கள்ல வந்துட்டு இயேசுவுக்கு பிரியமில்லாத காரியமா தான் வந்துட்டு அமையுது. அவர் 70 சீஷர்கள கூட 2 பேரா தான் அனுப்புனார். 35 ஊருக்கு தான் அவர் அனுப்புனார். 70 சீஷர்கள 2 பேரா அனுப்பி 35 ஊருக்கு அனுப்புனாரு. ஆனா தனியா போறது கர்த்தருக்கு பிரியம் இருக்காது. 2 பேரா போறங்க. அந்த 2 பேரு 2 சகோதரர்களா இருக்கலாம். இல்லாட்டினா 2 சகோதரிகளா இருக்கலாம். இல்ல ஒரு கணவன் மனைவியா கூட இருக்கலாம். அதனால எங்க போனாலும் 2 பேரா நீங்க புறப்பட்டு போய், நீங்க சுவிசேஷம் அறிவித்து, பிசாசுகளை துரத்தி, நீங்க வந்துட்டு நோய்களை குணமாக்கணும். இது கர்த்தருடைய சித்தம். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். நீங்க விசுவாசோட ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பிணியாளியை வந்துட்டு ரட்சிப்பார். கர்த்தர் அவனை எழுப்புவார் என்று வேதத்தில் எழுதி இருக்கிறது. அவன் பாவம் செஞ்சா கூட அதுக்காக மன்னிப்பு கேட்டு ஜெபம் பண்ணுங்க. எப்படி மோசே வந்துட்டு அந்த ஜனங்களுடைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறானோ, அப்போஸ்தலன் பவுல் வந்துட்டு அந்த யூத ஜனங்களின் பாவங்களுக்காக வந்துட்டு அவர் எப்படி ஜெபிக்கிறாரோ, எப்படி வந்துட்டு தானியேல் தன்னுடைய நாட்டு ஜனங்களுடைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறாரோ, நீங்களும் மத்தவங்களுடைய பாவத்துக்காக மன்னிப்பு கேட்டு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை எழுப்புவார். அப்ப பசியாக இருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். இந்த போஜனம் தேவ வசனம் என்கிற ஆவிக்குரிய போஜனமா இருக்கிறது. தாகமாய் இருந்தேன் குடிப்பதற்கு தண்ணீர் கொடுத்தீர்கள். இந்த தண்ணீர் என்பது ஜீவ தண்ணீராகிய பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. அந்நியனாய் இருந்தேன் என்னை சேர்த்து கொண்டீர்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு அந்நியர்களா இருக்கிறவங்கள அவருடைய பிள்ளைகளா மாத்தணும். அடுத்து வஸ்திரம் இல்லாது இருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். ரட்சிப்பின் சால்வையை, நீதியின் வஸ்திரத்தை மற்றவர்களுக்கு வழங்குகிற பிள்ளைகளா நம்ம வந்துட்டு இருக்கணும். வியாதியா இருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள். வியாதியஸ்தர்கள் மேல கை வச்சு ஜெபிக்கிறதுக்கு நமக்கு கடமை இருக்கிறது. கடைசியாக காவலில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள் அப்படிங்கிறார். இதுதான் அநேக சபைகள்ல வந்துட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்ட ஒரு வசனம். இன்னைக்கு இருக்கிற அநேக ஆவிக்குரிய சபைகள், ரட்சிக்கப்பட்ட சபைகள்னு சொல்றாங்க இல்லைங்களா, அந்த அநேக சபைகள்ல தவறா புரிஞ்சுக்கிட்ட ஒரு வசனமே இந்த வார்த்தை தான். காவலில் இருந்தே என்னை பார்க்க வந்தாயா. இயேசு கிறிஸ்து ஜெயில் மினிஸ்ட்ரி பண்ண சொல்லியிருக்கிறாரு. அதனால நாங்க ஜெயிலுக்கு போய் பெர்மிஷன் வாங்கி அங்க இருக்கிற ஜெயில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சுவிசேஷம் அறிவிப்போம். ஜெயில இருக்கிறவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறது தப்பே கிடையாது. ஆனா இயேசு கிறிஸ்து எங்கிட்டாவது ஜெயில் மினிஸ்ட்ரி பண்ணாரா? வாசித்து பார்க்கலாம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 18வது வசனம். லூக் 4:18. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுகுண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுகுண்டவர்களை விடுதலையாக்கவும். ஆமேன். ஆமென். இதுல சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையை அளிக்கிறதுக்கு தான் நான் இந்த பூமிக்கு வந்தேன்னு இயேசு கிறிஸ்து வாசிக்கிறார். இது ஏசாயா 61 இருக்கிற வசனத்தை லூக்கா 4 கர்த்தர் எழுதி இருக்கிறார். அப்ப சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை ஏசப்பா கொடுத்தாருன்னா, எத்தனை ஜெயிலுக்கு போய் அவர் வந்துட்டு விடுதலை பண்ணினாரு? இயேசு கிறிஸ்து இங்க ஜெயில் மினிஸ்ட்ரியை பத்தி பேசல. பிசாசின் சிறையில் இருப்பவர்களை விடுவிக்கணும், பாவத்தின் சிறையில் இருப்பவர்களை விடுவிக்கணும். இதைத்தான் ஏசப்பா இங்க மீன் பண்றார். நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 8ஆம் அதிகாரம் 34வது வசனம். ஜான் 8:34. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்திற்கு அடிமையாய் இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். அவன் பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். அடிமையா இருக்கிறவங்கள தான் நீங்க விடுதலையாக்க முடியும் இல்லைங்களா? பாவத்துக்கு ஒருத்தன் அடிமையா இருந்தானாக்க அதைத்தான் இயேசு கிறிஸ்து வந்துட்டு சொல்றார், குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அப்ப காவலில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள். அப்ப பாவத்தில் சிறைப்பட்டவர்களா, பிசாசினால் சிறைப்பட்டவர்களா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு, அவருடைய வசனத்தை கொண்டு விடுதலையாக்கணும். அப்ப பாவம் செய்கிற எவனும் பாவத்துல அடிமையா இருக்கிறான். பிசாசுக்கும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். குமாரன் மட்டும்தான் விடுதலையாக்க முடியும். அப்பதான் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று எழுதி இருக்கிறது. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இது எல்லாமே இதே அதிகாரத்துல இருக்கிற வசனங்கள் தான். பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான், அடுத்து குமாரன் விடுதலை ஆக்குவாரு. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யோவான் 8:32, யோவான் 8:34, யோவான் 8:36. 2 வசனம் கேப்ல தான் கர்த்தர் எழுதியிருக்கிறார். அப்ப அந்த விடுதலை என்பது எதுல இருந்து விடுதலை? பாவத்திலிருந்து விடுதலை. அப்ப காவலில் இருந்தேன்னா எந்த காவல்? இது பாவம் வந்துட்டு சிறையில வச்சிருக்கும், பிசாசு வந்துட்டு சிறையில வச்சிருப்பான். இப்ப பாவத்திலிருந்து தான் விடுதலை ஆகணும்னு சொல்லி வேதம் முழுக்கவே நம்ம வாசிக்கிறோம். வாசிக்கலாம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 18வது வசனம். ரோமன் 6:80. பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகள் ஆனீர்கள். ஆமென்.
பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகள் ஆனீர்கள் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது இல்லைங்களா? அப்ப நம்ம விடுதலை ஆகிறது வந்துட்டு பாவத்திலிருந்து வந்துட்டு விடுதலை ஆகணும். அப்ப ஜெயில் மினிஸ்ட்ரி பண்றதை பத்தி இயேசு கிறிஸ்து எங்கேயுமே பேசலங்க. ஜெயிலுக்கு போய் அங்க இருக்கிற கைதிகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறது தப்பு ஒண்ணும் கிடையாது. ஆனா வசனத்தை வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு போகக்கூடாது. வசனத்தை கரெக்டா வந்துட்டு நம்ம எப்பொழுதுமே புரிஞ்சு வச்சுக்கணும். அப்ப ஜெயில் மினிஸ்ட்ரி பண்ணலாம், அதுல தப்பு ஒண்ணும் கிடையாது. ஆனா ஜெயில் மினிஸ்ட்ரி இந்த வசனத்துல இருக்குதுன்னு நினைச்சுக்கிறது அதுதான் வந்துட்டு தவறா இருக்கிறது. அப்ப காவலில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள் அப்படின்னா பிசாசின் காவல்ல இருக்கிறவங்க, பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டு இருப்பவர்கள், பாவத்தினால் வஞ்சிக்கப்பட்டு இருப்பவர்கள், அவர்களை வசனத்தை கொண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி விடுதலை பண்றது. இதுதான் வந்துட்டு காவலில் இருப்பவர்களை சந்தித்து விடுதலை செய்வது. வாசிக்கலாம் ரோமர் 6ஆம் அதிகாரம் 22வது வசனம். ரோமன் 6:22. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். ஆமென். ஆமென். எப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால். அப்ப பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும். இப்ப காவலில் இருந்திருக்கிறோம். நம்ம எல்லாருமே பாவத்தின் காவல்ல, பிசாசோட காவல்ல வந்துட்டு பழைய வாழ்க்கையில நம்ம எல்லோருமே இருந்திருக்கிறோம். நம்மளை இயேசு கிறிஸ்து அவருடைய வசனங்களை கொண்டு விடுதலை செய்தார். அவருடைய நாமத்தை கொண்டு அவர் நம்ம விடுதலையான பிள்ளைகளா இருக்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நம்ம ஞானஸ்நானம் வந்துட்டு பெறும் பொழுது நம்ம பாவத்திலிருந்து விடுதலை ஆகிறோம்னு வேதம் சொல்லுது. பரிசுத்த ஆவியை வரமாக நாம் பெற்றுக்கொள்கிறோம். நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். இப்ப பாவ மன்னிப்பு நம்ம பெறணும்னாக்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலதான் இது வந்துட்டு முடியும். அப்ப பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும். அப்ப நான் வந்துட்டு காவலில் இருந்தே விசாரிக்க வந்தீர்கள் அப்படின்னாக்க பிசாசின் காவல் இருக்கிறவங்கள விடுதலை செய்ய வேண்டியது நம்முடைய கடமையா இருக்குது. பாவத்தின் வஞ்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கிறவங்கள, அந்த சிறையில் இருப்பவர்களை வந்துட்டு விடுதலை செய்ய வேண்டியது நமக்கு கடமையா இருக்கிறது. வாசிக்கலாம் லூக்கா 6ஆம் அதிகாரம் 37வது வசனம். லூக் 6:37. மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாகும்படி தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். ஆமென். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு வசனம். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். மற்றவங்களை போய் இயேசுவின் நாமத்தை சொல்லி விடுதலை பண்ணுங்க. உங்க பிரச்சனை இருந்து கர்த்தர் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு விடுதலை கொடுப்பாருங்க. என் பிரச்சனை மாறினோடனே அதுக்கப்புறம் நான் போறேன்னு சொல்றதுக்கு பதிலா மற்றவங்களுக்கு இயேசுவின் நாமத்தை சொல்லி நீங்க விடுதலை கொடுத்துக்கிட்டே இருங்க. உங்க பிரச்சனை ஆட்டோமேட்டிக்கா தீருங்க. அப்ப சுவிசேஷம் அறிவிப்பது எல்லாருடைய தலைமையிலும் விழுந்த கடமையா இருக்கிறது. பசியா இருந்தேன்னு எனக்கு போஜனம் கொடுத்தாயா? இது என்ன போஜனத்தை கர்த்தர் சொல்றாரு? வசனம் என்கிற போஜனம். தாகமாயிருந்தேன் எனக்கு குடிப்பதற்கு தண்ணீர் கொடுத்தாயா? இது பரிசுத்த ஆவியானவர் என்கிற தண்ணீரை குறிக்கிறது. அப்படின்னாக்க சிறையில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தாயா? இது பாவத்துக்குரிய ஒரு சிறை அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். பிசாசினால் உண்டான ஒரு சிறை என்று எழுதியிருக்கிறது. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் இயேசு கிறிஸ்து மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இந்த பூமிக்கு வந்தார் என்று எழுதியிருக்கிறது. ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்துல மனிதர்கள் எல்லாருமே சிறைப்பட்டுதான் இருந்தாங்க. அவர்களை விடுதலை பண்றதுக்காக தான் இயேசு கிறிஸ்து வந்தார். அவர் ஜெயில் மினிஸ்ட்ரி பண்றதுக்காக இந்த பூமிக்கு வரல. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குறதுக்கு, பிசாசுகிட்ட இருந்து விடுதலை ஆக்குறதுக்காக இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். இதை குறித்து அப்போஸ்தலன் பவுலிடமும் இயேசு கிறிஸ்து பேசி இருக்கிறார். வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஆக்ட்ஸ் 26:18. அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியின் இடத்திற்கும் சாத்தானுடைய அந்தகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். ஆமென். அப்போஸ்தலன் பவுல இயேசு கிறிஸ்து எதுக்காக அங்க அனுப்புனாரு? அவர்கள் இருளை விட்டு ஒளியின் இடத்திற்கு வரணும், சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கு மீண்டும் திரும்பணும், அவர்களுடைய கண்கள் திறக்கப்படணும். அதனாலதான் அவன் அனுப்புறேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றார். அப்ப பிசாசின் அதிகாரம் அதுதான் வந்துட்டு இருளின் அதிகாரம் என்று எழுதியிருக்கிறது. அந்த பாவத்தின் அதிகாரம், பிசாசின் அதிகாரம், அதுல சிறையில் இருக்கிறவங்கள நீ போய் விடுவின்னு சொல்லி தான் கர்த்தர் வந்துட்டு அப்போஸ்தலன் பவுல் அனுப்பினார். இதே கடமை தான் நமக்கும் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு செம்மறியாடும் செய்ய வேண்டிய கடமை வந்துட்டு இதுதாங்க. வாசிக்கலாம் கொலோசியர் 1 அதிகாரம் 13வது வசனம். கொலோஷியன்ஸ் 1:13. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமீன்.
இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கினவர் இயேசு கிறிஸ்துங்க. அப்ப நாம விடுதலை ஆயிட்டோம். இருளின் அதிகாரத்துல இருந்து நாம விடுதலை ஆயிட்டோம். பிசாசுகிட்ட இருந்து, பாவத்துல இருந்து நாம விடுதலை ஆயிட்டோம்னா மத்தவங்களையும் விடுதலை ஆக்க வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கு. எப்படி விடுதலை பண்ணுவீங்க? கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று எழுதியிருக்கிறது. உங்கள்ட்ட பரிசுத்தாவினர் இருந்தாக்க புறப்பட்டு போங்க. உங்கள்ட்ட பரிசுத்தாவினர் இருந்தாக்க நீங்க புறப்பட்டு போவீங்க. நீங்க புறப்பட்டு போனீங்கன்னா ஆவியானவர் மீதி காரியங்களை பார்த்துக்குவார். அப்ப இந்த நியாய தீர்ப்பு நாளிலே வந்துட்டு மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல வசனங்கள் 31 நம்ம வாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும் பொழுது தமது மகிமையுள்ள சிங்காசனத்து மேல் வீட்டிலிருந்து அவர் ஜனங்களை இரண்டாக பிரிப்பார் என்று வேதத்துல வாசித்தோம் இல்லைங்களா? வலது பக்கத்துல செம்மறி ஆடுகளையும் இடது பக்கத்துல வெள்ளாடுகளையும் நிப்பாட்டுவார். நிப்பாட்டிட்டு என்ன கேள்வி கேட்கிறாரு? பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்களா? தாகமாயிருந்தேன், குடிப்பதற்கு தண்ணீர் கொடுத்தீர்களா? அந்நியனாய் இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்களா? வஸ்திரம் இல்லாத இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்களா? அதே போல வந்துட்டு வியாதியா இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்களா? காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்களான்ற ஒரு 6 கேள்வியை கேட்கிறார். இது எதுவுமே பிசிக்கலானது கிடையாது. ஏன்னா வெறுமனே சாப்பாடு போட்டு பரலோக ராஜ்யத்துக்கு போயிடலாம், இல்ல தண்ணி கொடுத்து பரலோக ராஜ்யத்துக்கு போயிடலாம், இல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுத்து பரலோக ராஜ்யத்துக்கு போயிடலாம்னாக்க அநேக புறஜாதிகள் இருப்பாங்க, அநேக பணக்காரர்கள் தான் பரலோக ராஜ்யத்துல இருப்பாங்க. இங்க பணக்காரனா இருந்தாக்க போயிடலாம் அப்படின்னு கர்த்தர் இங்க வந்துட்டு சொல்ல கிடையாது. சுவிசேஷம் அறிவித்து தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். இந்த பசியாயிருந்தேன், போஜனம் கொடுத்தாயா? இந்த போஜனம் ஆவிக்குரிய போஜனம். இது தேவ வசனம் தான் ஆவிக்குரிய போஜனமா இருக்குது. இந்த பசி என்பது ஆத்தும பசியாக இருக்கிறது. நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்கிற வசனத்தை நம்ம வாசித்தோம். அதே போல தாகமாயிருந்தேன், குடிப்பதற்கு தண்ணீர் கொடுத்தாயா? எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை வந்துட்டு புசித்தோம். எல்லாருமே ஒரே ஞான கண்மலையினால வந்துட்டு தாகம் தீர்க்கப்பட்டோம் என்று வேதத்தில் எழுதி இருக்கிறது. அந்த கண்மலை கிறிஸ்துவே அப்படிங்கிறத வாசிக்கிறோம். ஜீவ தண்ணீர் என்பது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. நீங்க மற்றவங்களுக்கு சுவிசேஷம் என்கிற போஜனத்தை வந்துட்டு கொடுக்கணும். ஜீவ தண்ணீர் என்கிற பரிசுத்த ஆவியை கொண்டு மற்றவர்களுடைய அந்த ஆத்ம தாகத்தை வந்துட்டு தீர்க்கிற பிள்ளைகளா இருக்கணும். கிறிஸ்துவுக்கு அந்நியர்களா இருக்கிறவங்கள கிறிஸ்துவோடு கூட சேர்த்து வைக்கிற பிள்ளைகளா வந்துட்டு இருக்கணும். பாவத்தினால வந்துட்டு ட்ரெஸ் இல்லாம, வஸ்திரம் இல்லாம வந்துட்டு நீதியின் வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு நீதியின் வஸ்திரத்தை உடுத்துகிற பிள்ளைகளா வந்துட்டு இருக்கணும். யாராவது வியாதிப்பட்டிருந்தாங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு சுகப்படுத்துகிற பிள்ளைகளா இருக்கணும். அப்ப இதைத்தான் செய்யறதுக்கு நம்ம எல்லோருமே அழைக்கப்பட்டவர்களா இருக்கிறோம். சுவிசேஷம் அறிவிக்காம பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், இந்த பைபிள் ஸ்டடி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது எல்லாருமே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏழைகளுக்கு சாப்பாடு போட்டெல்லாம் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது, அதை செஞ்சுதான் ஆகணும். அது ரொம்ப அடிப்படையானது, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள். பட் அதற்கும் மேலானது ஒரு காரியம் வந்துட்டு இயேசு கிறிஸ்துவை குறித்த சுவிசேஷத்தை எல்லாருக்கும் நம்ம பிரசங்கம் பண்றதுக்கு கடமைப்பட்டவர்களா வந்துட்டு இருக்கணும். அந்த ஆவிக்குரிய போஜனமாகிய தேவ வசனத்தை எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானவர் ஜீவ தண்ணீரை கொண்டு மற்றவங்களுடைய தாகத்தை தீர்க்கிற பிள்ளைகளா இருக்கணும். பாவத்தின் வஞ்சனையில வந்துட்டு வஸ்திரம் இல்லாத இருக்கிறவர்களுக்கு நீதியின் வஸ்திரத்தை, ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்துகிற பிள்ளைகளா வந்துட்டு இருக்கணும். யாராவது வியாதிப்பட்டிருந்தாங்கன்னா இயேசுவின் நாமத்தினால சுகப்படுத்துங்க. பிசாசின் சிறையில இருந்தாங்கனாக்க விடுதலை செய்கிற பிள்ளைகளா இருக்கணும். இயேசு கிறிஸ்துவுக்கு அந்நியர்களா இருந்தாக்க இயேசு கிறிஸ்துவின் வசனங்களை கொண்டு இயேசு கிறிஸ்துவுக்கு சமீபமான பிள்ளைகளா அவங்கள மாத்துறதுக்கு நாம எல்லோருமே கடமைப்பட்டவர்களா இருக்கிறோம். அப்ப இது வரைக்கும் எனக்கு தெரியாதுன்னா, ஆண்டவரே இது வரைக்கும் எனக்கு தெரியாது ஏசப்பா, என்னை மன்னிச்சிருங்க, நான் இன்னையில இருந்து புறப்பட்டு போறேன் ஆண்டவரே. இன்னையில இருந்து புறப்பட்டு போய் நாங்க ரெண்டு பேரா புறப்பட்டு போறோம். உங்களோடு கூட அப்பப்ப யாராவது வருவதற்கு யாராவது கர்த்தர் அனுப்பி விடுவார். யாராவது ஒருத்தரை சேர்த்துக்குங்க. எப்பொழுதுமே ஒரு நபரோட தான் போகணுன்ற கட்டாயமும் கிடையாது. அதுவும் மாம்சத்துக்குரிய ஒரு காரியமா மாறிடக்கூடாது. ஒவ்வொரு நேரமும் ஒரு சகோதரனோட இல்ல ஒரு சகோதரியோட வந்து சேர்ந்து போகலாம், இல்ல கணவன் மனைவியா சேர்ந்து போங்க. சகோதரிகள் 2 பேரும் சேர்ந்து புறப்பட்டு போகலாம், இல்ல சகோதரர்கள் 2 பேரும் சேர்ந்து புறப்பட்டு போகலாம், இல்ல கணவன் மனைவியா நீங்க புறப்பட்டு போகலாம். மனைவியாகி ஒரு சகோதரியை கூட்டிக் கொண்டு திரிய எங்களுக்கும் அதிகாரம் இல்லையா என்று வேதம் கேட்கிறது. அப்ப மனைவியோட கணவனோட போய் சுவிசேஷம் அறிவிங்க. நீங்க மத்தவங்களை விடுதலை பண்ணீங்கன்னா நீங்களும் விடுதலை ஆவீர்கள் என்கிற வசனத்தை வந்துட்டு நம்ம வாசிக்க கேட்டோம். லூக்கா 6:37 விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். இப்போ நீங்களும் ஏதாவது ஒரு சிறையில இருக்கிறீங்கன்னா புறப்பட்டு போங்க, கர்த்தர் உங்களை விடுதலை செய்கிறவரா இருக்கிறார். அப்படின்னா நம்ம எல்லோருமே சுவிசேஷம் அறிவிச்சா மட்டும்தான், பரிசுத்த ஆவியோடு கூட மற்றவர்களுடைய தாகத்தை தீர்த்தா மட்டும்தான், ரட்சிப்பின் சால்வையை மற்றவர்களுக்கு உடுத்தினா மட்டும்தான் நமக்கு பரலோக ராஜ்யம் உண்டு. இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு படிப்பினையாக இருக்கிறது. இதுக்கு எப்படி தனிப்பட்ட முறையில கீழ்ப்படுகிறது அப்படின்னு சொல்லி அவங்கவுங்க தனிப்பட்ட முறையில கர்த்தர்ட்ட ஜெபம் பண்ணிக்கங்க. உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்துக்காகவும் நீங்க ஜெபம் பண்ணுங்க. நம்ம சபையாக நம்ம ஜெபிக்கலாம். இது ஒவ்வொரு சபையிலும் நடக்க வேண்டிய ஒரு விஷயம். 2 பேரா புறப்பட்டு போய் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியது நம்முடைய கடமை. இல்ல தனிப்பட்ட முறையில நீங்க வேலைக்கு போறீங்களா, நீங்க மட்டும் தனியா இல்ல, உங்களோட கூட ஆவியானவர் இருக்கிறார். நீங்க வேலைகளுக்கு போகும் பொழுது அங்க யாராவது சந்திக்கிறீங்கனாக்க அவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிங்க.
இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுவதற்கு வெட்கப்படக்கூடாது. வெட்கப்பட்டா நானும் என் தூதர்களோடு கூட வரும் பொழுது நானும் உங்களை குறித்து வெட்கப்படுவேன், உங்களுடைய நாமத்தை அறிக்கை செய்ய மாட்டேன்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். இப்ப இயேசு கிறிஸ்துவை குறித்து சுவிசேஷம் அறிவிப்பதற்கு நாம் வெட்கப்படுகிற பிள்ளைகளா இருக்கக்கூடாது. சுவிசேஷம் அறிவிக்கலைன்னா யாருக்குமே நித்திய ஜீவன் கிடையாது. அறிவிக்கிறவர்களுக்கு மாத்திரமே நித்திய ஜீவனா இருக்கிறது. அப்படின்னாக்க இந்த வசனங்களை ஆவிக்குரிய கண்ணோட்டத்துல நல்லா ஆழமா நம்ம வந்துட்டு புரிஞ்சுக்கணும். அப்ப ஆவிக்குரிய போஜனமா இருக்கிற தேவ வசனத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிற பிள்ளைகளா இருக்கணும். ஜீவ தண்ணீராகிய பரிசுத்தாவிய மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிற பிள்ளைகளா இருக்கணும். ரட்சிப்பின் வஸ்திரங்களை மற்றவர்களுக்கு உடுத்துகிற பிள்ளைகளா இருக்கணும். வியாதியஸ்தர்களை சந்திங்க. இது ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம், ஈஸியான வேலை. சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான வேலை. வியாதியா இருக்கிறவங்களை சந்திச்சு நான் உனக்கு ப்ரே பண்ண வரேன்னு சொல்லி கொஞ்ச நேரமாவது சுவிசேஷம் அறிவிச்சுட்டு இயேசுவின் நாமத்தை கொண்டு ஜெபம் பண்ணிட்டு வாங்க, கர்த்தர் அவனை எழுப்புவார் என்று எழுதியிருக்கிறது. கர்த்தருடைய வேலை அவனை எழுப்புறது, உங்களுடைய வேலை புறப்பட்டு போய் அவங்க மேல கை வச்சு ஜெபிக்கிறது. கர்த்தர் நம்முடனே கூட இருப்பாராக. நம்ம கர்த்தருடைய கிருபையோட வந்துட்டு இந்த வசனங்களுக்கு நாம் எப்படி கீழ்ப்படிவது, இது வரைக்கும் அறிவிக்கலைன்னா இனிமேட்டு எப்படி புறப்பட்டு போறதுன்னு சொல்லி கர்த்தர்ட்ட ஒரு ஜெபத்தோட இந்த ஒரு பைபிள் ஸ்டடியை நம்ம நிறைவு செய்யலாம். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். எங்கள் கர்த்தராகிய இயேசுவே, எங்கள் அப்பா தந்தையே, உம்மை போற்றுகிறேன், உம்மை புகழுகிறேன், உம்மை வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன், உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், நமக்கு நன்றி செலுத்துகிறேன், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஆண்டவரே, எங்கள் கர்த்தராகிய இயேசுவே, நீர் நல்லவர், வல்லவர், பரிசுத்தர், தூயவர், நீர் இரக்கமுள்ளவர், நீர் சாந்தமுள்ளவர், நீர் நீதி உள்ளவர், துதியும் கணமும் மகிமையும் வல்லமையும் என்றென்றும் உடையது. ஏசப்பா, இந்த வேளையில இந்த ஒரு நல்ல ஒரு படிப்பினையா நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறேன், நமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தாயா. தாகமாயிருந்தேன், குடிப்பதற்கு தண்ணீர் கொடுத்தாயா. அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டாயா. வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தாயா. வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தாயா. காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தாயா. இந்த 6 காரியங்களுமே ஆவிக்குரிய கண்ணோட்டத்துல தான் நீங்க எழுதியிருக்கிறீங்கன்னு சொல்லி ஏசப்பா, இவ்வளவு விளக்கங்களையும் இவ்வளவு வாசனங்களையும் நீர் காண்பித்த கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறேன், நமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, ஏசப்பா, பசி என்பது இது ஆத்தும பசியாக இருக்கிறது. போஜனம் என்பது நானே ஜீவ அப்பம் என்று நீங்க சொல்லி இருக்கிறீங்க. ஆண்டவரே, ஏசப்பா, நீர் வார்த்தையாகிய தேவனுடைய வார்த்தையை வந்துட்டு மெய்யான போஜனமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்க வேதத்துல எழுதியிருக்கிறீங்க. உடைய வசனத்தை தான் வந்துட்டு பால் உணவு என்றும், உடைய வசனம் வந்துட்டு திட உணவு என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. ஏசப்பா, உடைய திருவசனமாகிய வந்துட்டு போஜனத்தை எல்லோருக்கும் வழங்குகிற பிள்ளைகளாய் நாங்கள் இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எங்கள் எல்லோருமே ஆசீர்வதிக்கிறேன். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்களா என்று நீங்க கேட்கிறது ஜீவ தண்ணீராகிய பரிசுத்த ஆவியை கொண்டு மற்றவர்களுடைய தாகத்தை தீர்க்க வேண்டும் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறதா நீங்க எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து எங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்தமைக்கு ஸ்தோத்திரிக்கிறேன், நமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, அந்நியனாயிருந்து என்னை சேர்த்து கொண்டாயா என்கிற ஒரு காரியம் கிறிஸ்துவுக்கு அந்நியர்களா இருக்கிறவர்களா இயேசு கிறிஸ்துவுக்கு சமீபமான பிள்ளைகளா வந்துட்டு மாத்தக்கூடிய கடமை எங்கள் எல்லோருக்கும் இருக்கிறது என்பதை நீங்க கத்துக் கொடுத்திருக்கிறீங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வஸ்திரம் இல்லாத இருந்து எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள் என்கிற ஒரு காரியம் நீதியின் வஸ்திரத்தினால வந்துட்டு நம்ம பாவிகளை வந்துட்டு மூடணும், பாவங்களை அறிக்கை செய்ய வச்சு இயேசு கிறிஸ்துவை கொடுத்து நம்ம வந்துட்டு சொல்லி கொடுத்து ரட்சிப்பின் வஸ்திரங்கள்ல நீதியின் வஸ்திரங்களை கொடுத்து அவர்களை மூடுகிற பிள்ளைகளா, அவர்களுடைய நிர்வாணத்தை வந்துட்டு மூடுகிற பிள்ளைகளா நாங்கள் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு நீங்க சொல்லி கொடுத்திருக்கிறீங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வியாதியாகிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்களா என்று கேட்டிருக்கிறீங்கப்பா. வியாதியஸ்தர்களை சந்தித்து அவர்கள் மேல் கைகளை வைத்து ஜெபிக்கக்கூடிய இந்த ஒரு கடமை ஒவ்வொரு சீஷனுக்கும் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இருக்கிறது என்று எங்களுக்கு நீங்க சொல்லி கொடுத்திருக்கிறீங்க. ஆண்டவரே, நாங்க கை வச்சு ஜெபிக்கும் பொழுது நீங்க சுகமாக்குறீங்க என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பிப்பார், கர்த்தர் அவனை எழுப்புவார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறபடி ஏசப்பா, எங்கள் எல்லோருக்கும் தைரியத்தின் ஆவியை கொடுங்கப்பா. எல்லோருமே தைரியத்தோட புறப்பட்டு போய் சுவிசேஷம் அறிவிப்பதற்கு கிருபை கொடுங்க. சபையில இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலையும் வந்துட்டு ஆண்டவரை இருக்கிற சகோதரனும் சகோதரியும் வந்துட்டு புறப்பட்டு போய் சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய கிருபை பாராட்டுங்க. ஆண்டவரை, அதற்காக ஒவ்வொரு ஆத்மாவையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்களா என்று நீங்க வந்துட்டு வசனத்துல சொன்னது பிசாசின் காவல்ல இருப்பவர்களை, அதே போல வந்துட்டு பாவத்தின் வஞ்சனையில வந்துட்டு சிறைப்பட்டு இருப்பவர்களை வந்துட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு இந்த வசனத்தை கொண்டு விடுதலையாக்க வேண்டும் என்று ஆவிக்குரிய அர்த்தத்துல வந்துட்டு எழுதியிருக்கிறீங்க என்று இந்த எல்லா காரியத்தையும் ஆவிக்குரிய கண்ணோட்டத்துல எங்களுக்கு நீங்க சொல்லி கொடுத்திருக்கிறீங்க. சுவிசேஷம் அறிவித்தால் மட்டுமே பரலோக ராஜ்யத்திற்கு நம்ம நிச்சயத்தோட செல்ல முடியும் என்பதை நீர் எங்களுக்கு கற்பித்த கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறேன், நமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, சபையில் இருக்கிற எல்லா சீஷர்களும் ஆண்டவரை சுவிசேஷம் அறிவிப்பதற்கு நீங்க கிருபையை கொடுங்க. எல்லாருடைய இருதயத்தையும் எல்லாருடைய நாவுகளையும் நீ திறக்க வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறேன். ஆண்டவரே,
பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களிருந்து பேசுகிறார் என்று எழுதியிருக்கிறபடி ஆவியானவரே நீங்க எல்லாருக்குள்ள இருந்தும் நீங்க பேசுங்க ஆண்டவரே. நீங்க பேசி ஆண்டவரே எல்லா சபைகளும் பக்தி விருத்தி அடைகிற மாதிரி, எல்லா சபையில இருக்கிற எல்லா சீஷர்களும் சுவிசேஷம் அறிவிக்கிற மாதிரி நீங்க எல்லாரையும் ஆக்டிவேட் செய்ய வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறேன். அதற்காக சீஷர்கள் எல்லோருமே ஒவ்வொரு குடும்பத்துல இருக்கிற சகோதரர்கள், சகோதரிகள், வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் எல்லோருமே கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து எங்களை வழிநடத்துங்க ஏசப்பா. உடைய வருகைக்கு முன்னாடி நாங்கள் எல்லோருமே ஏசப்பா ஆண்டவரே, நாங்கள் வந்துட்டு ஆண்டவரே பரிசுத்தம் உள்ள பிள்ளைகளா, செம்மறி ஆடுகளை போல உடைய வலது பக்கத்திலே நிற்கக்கூடிய பிள்ளைகளா, பாத்திரமான்கள் ஆகும்படிக்கு எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க. நாங்க ஆண்டவரே சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாக திருவசனத்தை போதிக்கிற பிள்ளைகளா இருப்பதற்கு எங்கள் எல்லோருமே கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். துதிகன மகிமை எல்லாம் இயேசுவே ஒருவருக்கே உண்டாவதாக. இந்த ஜெபங்களை என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் ஏறெடுக்கிறேன் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் Praise the Lord, சிஸ்டர்ஸ். brother.